பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம வேத வசனங்கள் மூலியமாக ஆவியானவர் நம்மளோட கூட பேசி வந்திருக்கிற காரியம் எதை குறித்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாசத்துக்குள்ள வளருகின்றது எப்படி அப்படின்ற அந்த விஷயங்களை குறித்து இன்னைக்கு நம்ம பைபிள் ஸ்டடியில தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து இன்னைக்கு தேவனை அறிந்த பின்பும் விசுவாசத்துக்குள்ளிருந்து முற்றிலுமாக சோர்ந்து போனவர்களாக காணப்படுறதுக்கு உண்டான காரணங்கள் என்ன, விசுவாச சோர்வு அப்படின்றதையும், அதுக்கடுத்து விசுவாசத்துல அதிகமா நம்ம பெருகிட்டே வளர்ந்துட்டே போறதுக்கு சில விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம செய்யணுமா இருக்கும் இல்லைங்களா. விசுவாசம் பெருகுறது அப்படின்னாலும் விசுவாசம் எழுந்து போறவர்களாக நாங்க காணப்படுறதுக்கும் ரெண்டுமே நம்மளுடைய இருதயத்தின் உணர்வுகள் மூலியமாகவே நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விசுவாசத்துல வளருகின்றது அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம இருதயத்துக்குள்ள கர்த்தரை குறித்துதான எல்லா காரியங்களும் செய்கின்றதுல நம்மளுக்கு மன மகிழ்ச்சி அப்படின்றது ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா. விசுவாசத்துல நாங்க சோர்ந்து போயிருக்கோம், விழுந்து போயிருக்கோம் அப்படின்றது கர்த்தருடைய காரியங்களை குறித்து நம்மளுக்கு அதிகமா ஒரு திருப்தியோ அதை செய்கின்றதுல ஒரு பெரிய சந்தோஷமோ நம்மளுக்கு இருக்காது. ஏதோ ஒரு கடமைக்காக அப்படின்றது போலியான மனநிலைமைக்கு தள்ளப்பட்டவர்களாக நம்மளுடைய இருதயம் ஈர்க்கமாக மாறினதை போலதான சில விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில நம்மையே நிதானித்து நாம் அறிந்தவர்களாக இருந்தா நிச்சயமா அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆமா பிரதர், ஆனா இது எல்லா நேரத்திலயும் ஒரே விதமாகவே நம்ம இருப்போம் அப்படின்றது போல இல்ல. சில நேரங்கள்ல சில வேலைகள்ல இல்ல ஆதியில நம்ம ஆண்டவர் அங்கீகரித்து கொண்ட அந்த நாட்கள்ல நம்ம இயேசுப்ப மேல மிகவும் அதிகமான விசுவாசம் கொண்டவர்களாக நம்மளுடைய விசுவாசத்தை கிரியைகள் மூலியமாக வெளிப்படுத்துகின்றவர்களாக இருந்திருப்போம். அதுக்கடுத்து போக 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 இந்த பிரபஞ்சத்தின் பிரயாணத்துக்குள்ள நம்ம பரதேசிகளாக இருக்கிறோம் இல்லைங்களா. ஆனா இந்த உலகத்தின் பிரயாணத்துல சில சந்தர்ப்ப சூழ்நிலை காரணத்தின் நிமித்தமாக விசுவாசத்தை இழந்தவர்களாகவும் நாம் காணப்படுவோம். மனம் சோர்ந்து போயிருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒருத்தர் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னா, யார் எங்க இருக்காங்க, ஃபர்ஸ்ட் என்னை கூப்பிட்டுன்னு போங்க அப்படின்றது போல ஒரு உற்சாகம் இருக்கும். இப்ப சுவிசேஷத்தை அறிவிக்கணும், இல்ல ஒரு ஆண்டவரை குறிச்சு நான் அறிஞ்சிருக்கிற எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா அவங்களுக்கு சொல்லும் போது அவங்களுடைய கட்டுகளும் உடைக்கப்படும் இல்லைங்களா. அப்படின்றது போல அந்த ஒரு தாகமும் வைராக்கியத்தையும் நம்ம இழந்தவங்களாக காணப்படுவோம். பரவாயில்ல, நாளைக்கு அறிவிச்சுக்கலாம், இல்ல எப்பனா டைம் கிடைச்சப்போ போகலாம் அப்படின்றது போல ஆயிருக்கு பாருங்களேன். இதுதான் விசுவாச சோர்வுன்றது. விசுவாசத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விழுந்து விலகி போறவர்களாக நம்ம காணப்படுறோம் அப்படின்றது இந்த விஷயங்களை வச்சு நம்மளால நன்றாகவே புரிந்து கொள்ள முடியும். சரி, இதுக்கு உண்டான காரணம் என்ன? காரணம் தெரியணும். காரணம் தெரிஞ்சாதான் இந்த காரணம் ஆமா பிரதர், இந்த விஷயங்கள்லாம் என் வாழ்க்கையில இருக்கு ஆமா அப்படின்னா இந்த காரணத்தை தெரிஞ்சிருச்சுன்னா அந்த காரணத்தை சரி செய்து கொள்ளலாம் இல்லைங்களா. அந்த சரி செய்து கொண்டா விசுவாசத்துல மீண்டும் அந்த ஆதியில நம்ம ஆண்டவர் மேல வைத்திருந்த அதே அன்பின்படியான ஒரு அன்பை ஆண்டவர் மேல வைத்து விசுவாசத்துல அதிகமாக நம்ம பெருக முடியும் இல்லைங்களா. ஓகே, இதுக்கு முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மல்கியா புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். யாரெல்லாம் புரொடெஸ்டன்ட் கட்டட சபையிலிருந்து இன்னைக்கு இந்த சத்தியத்தை தெரிந்து கொண்டவர்களாக, இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு இன்னைக்கு வீட்டு சபையில ஒரு சீஷர்களாக இருக்கிறோமோ, அவங்க ஒவ்வொருத்தருமே ரொம்ப மிகவும் பழக்கப்பட்ட ஒரு வசனம், மனப்பாடமா தெரிஞ்ச ஒரு வசனம். மனப்பாடமா நாம மனப்பாடம் செய்யலைனாலும் நம்மளுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்மளுக்கு இந்த வசனத்தை குறித்துதான ஒரு தவறான ஒரு புரிந்து கொள்ளுதலை, அவர்களுடைய சிந்தைகளை, அவர்களுடைய நோக்கங்களை நம்ம மேல திணித்து நம்மள வேறு விதமான ஒரு பாதையில வழி நடத்துகின சில வழிகாட்டிகள் இருந்தாங்க. தேவனுடைய வசனத்தின் அடிப்படையான வழிகாட்டிகள் அல்ல அவர்கள். தங்களுடைய வயிற்றின் ஊழியத்தை செய்கின்றவர்களாக இருந்தாங்க. ஆனா அந்த சப்ஜெக்ட் கிடையாது. இன்னைக்கு இந்த வசனத்தை வாசிச்ச நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில ஏசப்பா இங்க சொல்ல வர்ற ஒரு விஷயத்த பாருங்களேன். என்னுடைய
ஆலயத்துல எந்த விதமான குறைவும் இல்லாதபடிக்கு நீங்க வந்துட்டு தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கொண்டு வந்து என்ன பண்ணுங்க, என்னுடைய பண்டக சாலையில் நீங்க நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா இங்க எந்த நோக்கத்தின் காரணத்தின் நிமித்தமாக எசப்பா இதை சொல்றாரு அப்படின்றத பாருங்களேன். முதலாவதா இஸ்ரேல் ஜனங்களுக்கு எசப்பா 12 அந்த கோத்திரங்களையும் ஒரு கோத்திரத்தை தனக்காக எசப்பா தேர்ந்தெடுத்து கொண்டாரு. அந்த கோத்திரம் தான் லேவி கோத்திரம். லேவி கோத்திரத்துல இருக்கிறவர்களுக்கு வேற எந்த விதமான சொத்து நிலபலங்கள் இது எதையும் கொடுக்கல. அவங்களுக்கு நான் தான் சம்பத்து, நான் தான் அவங்களுக்கு சொத்தா இருப்பேன் அப்படின்றது போல எசப்பா சொன்னாரு இல்லைங்களா? அதனால ஏசப்பாவுடைய முழு பணிவிடைகளை செய்கின்ற அந்த பணியை செய்கின்றவர்கள் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதலாவதா ஆரோனுடைய குடும்பத்தார்கள் மகா ஆசிரியர்களாக ஆசாரியன் ஊழியர்கள் இது எல்லாவற்றையும் செய்யறதுக்கு அவங்க இருக்கிறாங்க. மற்றபடி மற்ற லேவியர்கள் எல்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த லேவியர்கள் எல்லாருமே தேவனுடைய பணிவிடைகளை செய்கின்ற லேவியர்களாக அவங்க எல்லாரும் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட குடும்பங்களை நடத்துறது எப்படி, அந்த குடும்பத்தை இல்லைன்னா ஆண்டவரோட பணிவிடைகளை செய்கின்றதுக்கு தேவையானது எல்லாவற்றையும் செய்யறது எப்படி அப்படின்னும் போது நிச்சயமா 11 கோத்திரங்களுக்கும் ஆண்டவர் வந்துட்டு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம், நிலபலங்கள், வயல்கள், அதன் மூலியமாக அவங்களுக்கு கிடைக்கிற எல்லா அந்த அவங்க கையின் பிரயசின் ஆசீர்வாதத்துல அவங்க 10ல் 1 பங்கை கொண்டு வந்து தேவனுடைய அந்த பண்டக சாலையில கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதன் மூலியமாக ஆசாரியனும் அவனுடைய குடும்பங்களும், அதுக்கடுத்து தேவனுடைய பணிவிடைகளையே செய்து கொண்டிருக்கிற லேவியர்களுடைய அந்த குடும்பங்களும் அவங்களுடைய வாழ்க்கைய அவங்க வந்துட்டு எந்த விதமான குறைவென்றி கர்த்தரோட பணிகளை அவங்க வந்துட்டு உண்மையும் உத்தமமா செய்யலாம் இல்லைங்களா? அதுக்கடுத்து ஏசப்பா சொல்ல வர்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்போ வந்துட்டு ஏசப்பா மோசேயின் ஆகமத்துல எழுதப்பட்டிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த நியாயப்பிரமாணத்துல முழுசாவே அந்த அங்க ஒரு ஆலயம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எருசலேம்ல ஏசப்பா வந்துட்டு ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்றத சோலமோனுக்கு ஏசப்பா வந்துட்டு வெளிப்படுத்தி இதன்படியாக நீங்க ஆலயத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த ஆலயத்துடைய அந்த முறைமைகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மோசையோட காலத்திலேயே அவர் சொல்லியிருந்தாரு. அங்க ஆலயம் கட்டப்படுறதுக்கு முன்னாடி கூடாரத்துல தான் ஏசப்பா வாசம் செய்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அங்கேயும் கூட முதல் வாசல், 2வது வாசல் அப்படின்னு சொல்லி 2 வாசல்கள் அந்த ஆலயத்துக்கு இருந்தது. 2வது வாசல் தான் மகா பரிசுத்த ஸ்தலம், முதல் வாசல் தான் பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி எண்ணப்பட்டுச்சு. 2வது வாசல்ல ஏன் மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி அப்படி எண்ணப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அங்கதான் ஏசப்பா வார்த்தையானவராக அந்த 10 கட்டளைகளாக அந்த கல் பலகையின் மேல் எழுத்தாக வார்த்தையானவராக அவர் அங்கிருந்தார். 2 கேருபீன் மத்தியில் வாசிக்கின்ற தேவனாக அவருடைய பிரசன்னம் அந்த இடத்தில் நிலைத்திருந்தது. ஆனா இப்படி இருக்கிற அந்த தேவன் இஸ்ரேல் ஜனங்களுடைய மத்தியில ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி கொண்டு ஒரு ஆலயத்துக்குள் அவருடைய பிரசன்னம் அவர் அந்த இடத்திலிருந்து அந்த ஜனங்களோடு அந்த ஆசாரியன் மூலியமாக அந்த ஜனங்களோடு கூட சம்பாஷிக்கின்றவராக அவர் இருந்தார். அப்பொழுது தன்னுடைய பணிவிடைகளை செய்கின்ற இந்த லேவியர்களை தாங்க வேண்டிய கடமை, தேவனுடைய பணிகளை எல்லாவற்றையும் செய்ய வேண்டியது, இதெல்லாமே அந்த 11 கோத்திரங்கள் இருக்கு அவங்களுக்கு கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதத்தின் மூலியமாக கர்த்தருக்கு இப்படியாக அவர்கள் அதை கொண்டு வந்து செலுத்த வேண்டும். இது ஒரு கட்டளை அப்படின்றத எடுத்துக்கணும். நம்ம முதலாவதா இந்த பைபிள் ஸ்டடியில இந்த வசனத்தை வாசிச்ச நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க இன்னைக்கு ஆலயம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாம் தான் தேவனுடைய ஆலயமா இருக்கோம் அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம் உறுதிப்படுத்துது இல்லைங்களா? ஏசப்பா கூட சொல்றாரு, இந்த ஆலயத்தை நீங்க எடுத்து போடுங்கள், 3 நாளில் அதை எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சரீரத்தை குறித்து அவர் இப்படியாக சொன்னார் அப்படின்னு சொல்லி 1 யோவான் 2வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா சரீரமாகிய ஆலயம் அப்படின்னு சொல்லி ஏசப்பா நம்ம தான் இன்னைக்கு ஆலயமா எழுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்துட்டு பண்டக சாலையில போய் நெருப்புகிறதுக்கு உண்டான அந்த வழி எது, எந்த லேவியருக்கு போய் நான் தாங்குறது அப்படின்றியான எந்த அந்த நியாய பிரமாணத்தின் முழுமையான கட்டளைகள், கட்டாயங்கள், இப்படிப்பட்ட எந்த விஷயங்களும் இன்னைக்கு தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில கிடையாது. திக்கற்றவர்களுக்கும் ஒன்றும் இல்லாதவர்களுக்கும் நீங்க என்னத்தை செய்கிறீர்களோ அது எனக்கே செய்தது போல அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லி இருக்கிறாரு. அது மனப்பூர்வமா நம்மளுடைய உள்ளத்துல உணர்த்துகின்ற அந்த உணர்வின்படியாக நாம் அதை எல்லாவற்றையும் செய்யணும். ஆனா இங்க வசனத்துல ஏசப்பா சொல்லிட்டு இருக்கிறது ஒரு விஷயம், நீங்க என்னுடைய கட்டளைய, இப்படிப்பட்ட என் கட்டளை இருக்கு இல்லைங்களா,
உங்களுடைய கையின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிக்கும் பொழுது அதுல 10ல் 1 பங்கு நீங்க கொண்டு வந்து என்னுடைய ஆலயத்துல கொடுக்கணும். அதோடைய நோக்கம் அந்த லேவியருங்க, அந்த கோத்திரத்தை அவர்கள் எல்லாருக்கும் அது போய் சேர வேண்டும். அவர்களும் பயபக்தியாக என்னுடைய பணிவிடைகளை செய்ய வேண்டும். அது எக்காரணத்து கொண்டும் அது தடப்படக்கூடாது அப்படின்ற அந்த கட்டளைகளின்படியாக அதை செய்ய வேண்டும். அப்படின்னா இங்க தேவனுடைய கட்டளைய அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது, நீங்க என்னுடைய இந்த கட்டளையின்படியாக நீங்க நடந்து கொள்ளவில்லை, என்னுடைய வார்த்தையின்படி நீங்கள் நடந்து கொள்ளவில்லை. நீங்கள் என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அதை அனுசரித்து நீங்கள் நடந்து கொண்ட பின்பு நான் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து உங்களுடைய கையின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேனோ இல்லையோ என்கிறதை நீங்கள் என்னை பரீட்சித்து பாருங்கள் அப்படின்றாரு. கிராண்டடா ஏசப்பாவே சொல்றாரு, இதோ நீங்க என்னையே பரீட்சித்து பார்க்கறதுக்கு உண்டான அதிகாரத்தையே நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். எப்போ தெரியுங்களா? நீங்க என் வார்த்தையின்படியாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். பின்பு உங்களுடைய கையின் பிரயாசங்களாகட்டும், இல்லை என்றால் நீங்கள் என்னுடைய வார்த்தையை கை கொள்ளாமலும் என்னுடைய பயமின்றி கீழ்ப்படியாமலும் இருக்கின்றது நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கையில் சில பல கஷ்டங்கள், எப்படி என்றால் அது பொருளாதார ரீதியான சில நெருக்கடிகளுக்கு நாம் தள்ளப்பட்டவர்களாக, கடன்காரர்களாக, இல்லை என்றால் வியாதியஸ்தர்களாக, இல்லை என்றால் ஆபத்து விபத்துகள் நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கின்றதை போலான சில சந்தர்ப்பங்களுக்கு நாம் தள்ளப்பட்டவர்களாக, இன்னும் இந்த உலக ரீதியான சில ஆசீர்வாதங்கள் என்கின்ற அநேக காரியங்கள் தடப்பட்டு இருக்கிறது. பேசிக் நீட்ஸ் அப்படின்ற பேசிக்கான சில விஷயங்கள் என்ன, உடல் ஆரோக்கியத்தோடு நம்ம இருக்கணும். அதுக்கடுத்து சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்றது நம்ம பேசிக் நீட்ஸ் இருக்கு இல்லைங்களா? கல்யாணம், குழந்தை, அதுக்கடுத்து வந்துட்டு நம்மளுக்கு வேண்டிய உணவு, ஸ்கூல் ஃபீஸு, பேசிக்கான விஷயங்கள். இப்படிப்பட்ட எந்த விஷயங்களும் கூட சந்திக்கப்படாத அளவுக்கு மிகவும் ஒரு சோர்ந்து போகிற அளவுக்கு ஒரு மாம்ச ரீதியான சில அழுத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது அப்படின்னா, ஏசப்பா நம்மளுக்கு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, என்னை பரீட்சித்து பாரு. பரீட்சித்து பார்க்கிற விதம் என்னவென்று சொன்னால், நான் சொன்னதை நீ கவனமாய் கேட்டு அதன்படியாக என்னுடைய கண்களுக்கு உத்தமும் செம்மையானது எது என்று நீ அறிந்து கொள்வாய். கேட்கும் பொழுது, அப்பொழுது நீ அதன்படி நடக்கும் பொழுது, பின்பு ஏன் உன் வாழ்க்கையில் இது நடக்கும், நடக்கவே நடக்காது என்கிறத நீ பரீட்சித்து பார்த்து அறிந்து கொள்ள முடியும் அப்படின்றாரு. ஏசப்பாவை தன்னையே பரீட்சித்து பார்க்கிற விஷயத்த இவ்வளவு கிராண்டடா உங்களுக்கு பர்மிஷன் தரப்பா அப்படின்னு சொல்லி ஒருமையா பேசியிருக்கிற விஷயம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்படின்னா இந்த வசனத்துக்குரிய அந்த மதிப்பு, அவரு ஒரு அப்பாவை போல நம்மள ஏதோ நம்ம சொந்த பிள்ளைகளை நம்ம பேச வைக்கும் போது சொல்லுவோம், என்னடா அப்பா மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை, நீ இதை முடிப்பா, நீ ஏன் யோசிக்கிற, அதெல்லாம் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி எனக்கு தெரியாதா? 7 நாள்ல இந்த உலகத்தை நான் படிக்கும்போது 6 நாள்ல உனக்கு தேவையானது எல்லாத்தையும் படிச்சதுக்கு அடுத்த 6வது நாள் உன்னையே என்னுடைய சாயல உண்டாக்கியிருக்க. உண்டாக்கணும், ஒவ்வொன்றும் உனக்காகத்தான் உண்டாக்கணும். அப்படின்னா அதை வைத்துதான் ஏசப்பா சொல்றாரு. மத்த 6வது அதிகாரத்துல சொல்றாரு என்னன்னு சொல்லி, நீ வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே 6வது அதிகாரத்துல சொல்றாரு, நீ வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்பதாகவே உனக்கு இன்னது தேவை என்கிறதை உன் பரமபிதா அறிந்திருக்கிறார். அது உன்னுடைய பேசிக் நீட்ஸ் அப்படின்ற அடிப்படை தேவைகளாக இருக்கலாம், உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏசப்பா கொடுப்பாரு. ஆனா கொடுக்கிறது அப்படின்றது ஜபிக்கும் பொழுது வானத்திலிருந்து ஏசப்பா பல கனிகளை தொடர்ந்து அங்கிருந்து ஏசப்பா வந்துட்டு நமக்காக அங்கிருந்து நமக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் சந்திக்கும்படியாக வானத்திலிருந்து மன்னாவை அவர் அருள்னது போல, அதை போல அவரு நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு தேவையான பொருட்களோ தேவையான இந்த விஷயங்களோ அப்படி கொடுக்க போறது கிடையாது. அதன் வழி இது அப்படின்றத கிளியரா காமிச்சு, இப்படிதாப்பா அப்படின்றத கிளியராவே நம்மளோட உபதேசித்து நம்மளை வழி நடத்த ஆரம்பிப்பாரு. சரி, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 1-2. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்துவிட்டு. ஆமென்.
ஆமென். என்னங்களா? இதோ கர்த்தர் கிருபை பொரிந்தனவர் என்கின்றத நீங்க வந்துட்டு உங்க வாழ்க்கையில ருசித்து பார்க்கிறதுன்னா அனுபவத்தின் மூலியமாக நீங்க பார்க்க வேண்டும் என்றால் நீங்க பார்த்தவர்களாக இருக்கிறீங்களே, அதனால சகல விதமான வஞ்சகத்தை உங்களிருந்து எடுத்து போடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏசப்பா நம்மளோட பேசணும் அப்படின்னா ஒரு ரூல் வந்துட்டு மிகவும் கட்டாயமான ஒண்ணு. பசும் பாலை போல இருக்கின்ற அந்த ஞானப்பாலாகிய தேவனுடைய வசனம் நம்மளோட பேசுகிறத உணர்வுபூர்வமாக என் இதயத்துல போய் பதியணும். அது ஏன்னா வசனத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்காரு, வார்த்தையானவருக்குள்ள உயிர் இருக்கு, ஜீவன் இருக்கு. அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறதுனால ஒரு உயிர் உள்ள உணர்வுள்ள ஒரு ஜீவி நம்மளோட இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதோடைய முழு நோக்கம் நம்மளை பார்த்துக்கிறது, நம்மளை தவறு பண்ணாம இருக்கும்படியா, இல்லைன்னா வந்துட்டு நம்மளுக்கு எத்தனை ஆபத்து விபத்து வரும்போது நம்மளை காப்பாத்துறது. இது போல ஒரு உணர்வு உள்ள ஒரு உயிரினம் நம்மளோட இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி செயல்படும் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும் இல்லைங்களா? அது போலத்தான் ஏசப்பா சொல்றாரு, என்னுடைய வார்த்தை, நான் வார்த்தையானவராக இருக்கிறேன், அதுக்குள் ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. உயிர் இருக்கு அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி பொருள், என்னவென்று சொல்லி அர்த்தம், அது பேசும், அது நம்மளோட பேசும். எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் அவர் உணர்வு பூர்வமாக நம்மளோட பேசுவார். ஆனா இந்த உணர்வு நம்மளுக்குள் வராமல் போகின்றது எதன் நிமித்தமாக என்றால் சகல விதமான வஞ்சகத்தையும், பொய் கூறுதல், கபடத்தையும், எல்லாவற்றையும், இப்படிப்பட்ட சில தேவனுக்கு பிடிக்காதவைகள் என்று சொல்லி எதெல்லாம் இருக்கும் அது எல்லாவற்றையும் நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்து போடணும். அநேக நேரங்கள்ல நம்ம வந்துட்டு குறைய பேசுறதையே நம்ம வந்துட்டு ஒரு பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்காமலேயே இருப்போம். ஒரு குறைய பேசுறது அப்படின்றதுக்கு உண்டான நோக்கம் என்ன, காரணம் சரியா இருந்துச்சுன்னா நீங்க பேசுறது தவறா இல்லையா அப்படின்றத நம்மளால கிளியராகவே நாமே நிதானத்தை அறிய முடியும். ஒரு சகோதரன் குறித்தோ ஒரு சகோதரி குறித்தோ வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களோ சொந்தக்காரங்களோ வேற யார் பத்தியோ பேசுறோம், அவங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா, இல்லைன்னா அவங்களுடைய சுபாவமே எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுற நோக்கம் என்ன அப்படின்னா அவங்கள பகைக்கிறதுக்காக பேசுறது போலியான வார்த்தைகளை பேசணும் அப்படின்னு சொன்னா தேவனுக்கும் உனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா உனக்குள்ள எல்லா சகல விதமான வஞ்சகம் இருக்கிறது, உனக்குள்ள குறை கூறுதல் அப்படின்ற பொய் கூறுதல், இப்படிப்பட்ட சில விஷயங்கள் இருக்கிறது. இது வந்துட்டு இந்த பூமிக்கு ஏற்ற அந்த மனுஷர்களுக்குள்ள இருக்கிற அந்த சுபாவம் அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. இது உனக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. நீ பேசினாலும் ஒருவேளை அது குறைவு அப்படின்றது போல ஒரு விஷயத்த பேசினா நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. அதை விமர்சை செய்து நாம் பார்ப்போம். விமர்சை செய்து இது வந்துட்டு இந்த விஷயங்கள் வந்துட்டு இந்த சகோதரர்கிட்ட இந்த விஷயங்கள் இது இருக்கு, இந்த விஷயம் குறைபாடு இருக்கு, இந்த விஷயங்கள் அதிகமாக வளர்ந்து கொண்டு வராங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லி ஓவரால் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்ல அவங்க வந்துட்டு இந்த காரணத்தினாலதான் அவங்களுக்குள்ள கோபம் இருக்கு, இதனாலதான் அவங்க வஞ்சிக்கிற சில சுபாவம் உள்ளவர்களாக இருக்காங்க, இதனாலதான் அவங்க வந்துட்டு அந்த சுபாவம் அன்பை அவங்க வந்துட்டு எழுந்து இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்றது போல ஒரு மனுஷரை குறிச்சு பேசும்போது இப்படியெல்லாம் நம்மளால நிதானிச்சு அறியும் போது நம்ம இத சுத்த இருதயத்தோடு கூட பேசி கொண்டிருக்கிறோம். நம்மளுக்கு அவங்க மேல எந்த விதமான கோபமும் எரிச்சலும் இல்லை. அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுகிறதுக்கு உண்டான காரணம் பின்பு அந்த சகோதரனும் சகோதரி அவங்க வந்துட்டு கர்த்தரை அறியாத காரணத்தினால இப்படி இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நான் வந்துட்டு இந்த புறஜாதிகள் பேசுகிறதை போல பேசாம எல்லாவற்றையும் தேவனுடைய கண்ணோட்டத்தின்படியாக அவருடைய கண் பார்வையில் இப்படியாகத்தான் ஒரு காரியத்தை விமர்சை செய்ய வேண்டும். விமர்சித்து அதன் நோக்கம் முழுவதுமாக பக்தி விருத்திக்கு உண்டான அந்த நோக்கத்துக்காக பேசுகின்றவனாக நினைக்கின்றவனாக, ஒரு குறை பேசினாலும் அந்த குறை இதுதாக இருக்கிறது, இது அந்த ஆத்மாவுக்கு கண்ணியை பரப்பிக்கும், அவர்கள் அதை அறியாமல் இருக்கிறார்கள் என்கிறதை போல பேசுகிறது ஒரு நல்ல நோக்கத்தோட. ஆனால் குறையே இது எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லி பேசுறது எப்படி இருக்கும்? அது வந்துட்டு நம்ம மேல நம்மளுக்கே தெரியாம அவங்க மேல கசப்பு உள்ள வந்துட்டே இருக்கும். அந்த கசப்பின் மூலியமா ஏசப்பா அந்த ஏசப்போடைய சந்நிதியில போய் நம்ம வந்துட்டு பரமண்டலுக்குன்ற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுவது நிச்சயமா அவர் நம்மளோட பேசுவாருன்னு நினைக்கிறீங்களா? அதனாலதான் வசனத்துல எபிரேயர் புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது, நீங்க சமாதானத்தை நாடி அதை தேடுங்கள் அப்படின்னு சொல்லி.
சமாதானத்தை நாடி தேடுவது அப்படின்னு சொன்னா அவங்க செய்யற தவறு எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு எது சொல்லக்கூடாது அப்படின்ற அப்படி சமாதானப்படுத்திக்கிற விஷயத்தை இயேசுப்பா சொல்லல. சமாதானத்தை நாடி தேடுவது என்றால் எப்படி எடுத்தாலும் அதோடைய நோக்கம் நல்ல நோக்கத்துக்காக பேசுகிறது, நல்ல நோக்கத்துக்காக இந்த பாயிண்ட்ஸ்களை நம்ம வந்துட்டு இப்போ ஒரு விமர்சித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது விஷயங்கள். இப்படி பார்க்கும்போது நம்மளோட இருதயத்துல அவங்க மேல எந்த விதமான கசப்பான எண்ணமும் இல்லைன்னு சொல்லி கர்த்தருக்கு முன்பதாக நிரூபிக்கப்படுகிறதுனால பரிசுத்தத்தோட நாம் கர்த்தரை தரிசிக்க முடியும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணம் கொண்டவர்களாக மற்ற சகோதரர் மேல் ஒரு கசப்பான எண்ணம் நம்மளுடைய இருதயத்துக்குள் வந்துவிட்டால் அன்று கர்த்தரை நாம் தரிசிக்க முடியாது. நான் கர்த்தரிடத்தில் மீண்டும் அந்த காரியத்தின் நிமித்தமாக மன்றாடி மனவருந்தி கர்த்தரிடத்தில் நான் மன்னிப்பை வேண்டி அந்த சகோதரனை ஆசீர்வதித்து மன்னித்து அவர்களை நேசித்து அந்த ஆத்மாக்காகவும் என் கர்த்தர் ரத்தத்தை சிந்திருக்கிறார் என்கின்ற சிந்தையுடையவர்களாக நம்ம மாறினோம். ஆனால் நிச்சயமாக கர்த்தரோட சத்தம் மீண்டும் நம்மளோட கூட துணிக்க தேவன் பேச ஆரம்பித்து விடுவார். அப்படின்னா இங்க வசனத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கும்போது 1 பேதுரு 2வது அதிகாரத்துல இயேசுப்பா என்னன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தர் கிருபை பொருந்தினவர் என்கின்றத ருசித்து பார்த்திருக்கிறீர்களே அப்படின்றாரு. அப்படின்னா கர்த்தர் கிருபை பொருந்தினவர் அப்படின்றத நம்ம வந்துட்டு பிராக்டிக்கல் லைஃப்ல நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய வசனங்களை நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையில அதை அனுசரித்து நாம் நடக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி கர்த்தரை பரிச்சித்து பார்த்து அறிய முடியும். பரிச்சித்து பார்க்கறது அப்படின்னா பிசாசு வந்து ஏசப்பாக்கு சொன்னா என்னன்னு சொல்லி, நீங்க வந்துட்டு மலையின் உச்சியில இருந்து நீங்க கீழே விழுங்க அப்படின்னு சொல்லி அது போல பரிச்சித்து பாக்குறது இல்ல. இந்த ஏசப்பா சொல்லி இருக்கிறாரு, இந்த மலையை வந்துட்டு நீ உனக்கு விசுவாசம் இருக்குன்னா இந்த மலைக்கு நீ வந்துட்டு கட்டளை எடு, இது வந்துட்டு அப்படியே அந்த பாறை போய் கடல்ல விழும் அப்படின்றது போல எழுதப்பட்டிருக்கு, அதனால நான் கட்டளைடுறேன். எளிய பாரு ஜபிக்கும் பொழுது மழை வராம ஆயிடுச்சு, இப்ப நான் ஆபீஸ் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கேன், அதனால நான் இப்போ கட்டளைடுறேன் நின்றுட்டோம். இதெல்லாம் பரிச்சித்து பாக்குறது. இப்படி இல்ல, ஏசப்பாவை இப்படி எல்லாம் பரிச்சித்து பார்க்க கூடாது. பரிச்சித்து பாருங்கள் அப்படின்றது ஏசப்பா எப்படின்னு சொல்லி சொல்றாரு, நீங்க கீழ்படுதெல்லாம் நடப்பா, நீ நட போதும், அதுக்கடுத்து எல்லா காரியத்திலும் நான் உன் கூட இருக்கிறேனா இல்லையா அப்படின்றத உன்னாலேயே நிதானிக்க முடியும். நீ போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது, நீ வியாதிஸ்தன் மேல கை வைக்கும் பொழுது, பிசாசு பிடித்தவனுக்குள்ள கட்டி வைத்திருக்க பிசாசின் கட்டுகளை இருந்து அதை அவளுக்குன்றது எல்லா காரியங்களையும் ஏசப்பா நீ ஃபர்ஸ்ட் இறங்கி போய் நீ சுவிசேஷத்தை அறிவிச்சாதானே ஏசப்பா இருக்கிறாரா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். மற்றவர்களுமே ஜபிக்கும் பொழுது தானே ஆமா உனக்கு அந்த ஒரு ஏசப்பா அந்த சுவஸ்தமாக்குற அந்த வரத்தை கொடுத்திருக்கிறாரா இல்லையா, குணமாக்குன்ற அந்த வரம் இருக்கிறதா இல்லையா அப்படின்ற எல்லா விஷயங்களையும் அனுபவத்தினால தானே ருசித்து பார்க்க முடியும். அப்ப பார்க்கும்போது என்ன ஆகும், விசுவாசத்துல இருந்து அதிக விசுவாசத்துக்கு வளர்ந்துட்டே போகும். எப்போ வரைக்கும் வெறும் சாப்டர்ஸ்ல மட்டுமே வாசிச்சுட்டு காதுல மட்டுமே கேட்டுட்டு நம்ம இருப்போமோ அப்போ எப்படி இருப்போம், விளக்கை கொளுத்தி அது வந்துட்டு கட்டிலின் அடியில் வைக்கின்றதை போல இருக்கும். ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாம எதுக்குப்பா கொளுத்தி வச்சுது, அது கொளுத்தாமலேயே இருந்திருக்கலாம் அப்படின்றது போல நான் ரட்சிக்கப்பட்டதே வீணா இருக்கிறது போல ஆயிடக்கூடாது இல்லைங்களா. ஏன்னா நன்மை செய்ய அறிஞ்சிருந்தோம் அதை செய்யாமல் இருக்கிறது அது அவனுக்கு பாவமா இருக்குன்னு சொல்லி யாக்கோபு புத்தகத்துல வசனம் இருக்கு இல்லைங்களா, அது போல ஆயிரும். சரி, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமென். விசுவாசம் எதினால் வரும், தேவனுடைய அந்த வசனத்தினால் கேட்பதினால் மட்டும்தான் நம்மளுக்குள்ள விசுவாசம் வளரும். விசுவாசம் வளரும் போது என்ன ஆகும், நம்மளுக்குள்ள அப்படியே கேள்வி எழும்பும். ஆமா, ஏன் ஏசப்பா இப்படி சொல்லி இருக்கிறாரு, இப்போ ஏசப்பா வந்துட்டு பிதாவாகிய தேவன் தான் அப்படின்ற உறுதியா நம்ம வந்துட்டு விசுவாசிச்சதுக்கு உண்டான காரணம் என்ன சொல்லுங்க, அநேக கேள்விகள் எழும்பிச்சு நம்மள இருதயத்துக்குள்ள. என்ன அந்த கேள்விகள், ஆதி ஆகமத்திலிருந்து வேத வசனங்களை வாசித்து கொண்டு வரும்போது அங்க வந்துட்டு ஏசப்பா ஏதோ பொய்யை உரைக்க நான் வந்துட்டு மனம் புத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னா பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்றாரு. ஏசாயா புத்தகத்துல பார்த்தா என்னோட சரிசமமா எந்த தேவர்களும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஸ்டேட்மெண்ட் தன்னை பத்தி சொல்லிட்டு திடுதிப்புன்னு புதிய உடன்படிக்கை சாப்டர் அப்படியே ஓபன் பண்ணும்போது ஏசப்பா இதோ என் பிதா என்னை அனுப்பி வைத்திருக்கிறார் அப்படின்னு உடனே நம்மளுக்குள்ள என்னாச்சு, என்னாச்சு, விசுவாசம் கேட்கறதுனால விசுவாசம் பெருகிருச்சு. உண்மைதான். அந்த விசுவாசத்தின் மூலியமா நம்மளுக்குள்ள கேள்வி எழும்பும். இல்லப்பா என் அப்பா அப்படி சொல்ல மாட்டாரு, என் அப்பா அங்க ஒரு வார்த்தை இங்க ஒரு வார்த்தை மாத்தி பேச மாட்டாரு. அவர் மாத்தி பேசல.
அப்படின்னா அவர் சொல்ல வந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் இருக்கு. என்ன அது? அப்பதான் நம் அவரை அறிந்து கொள்ளும்படியா இயேசுப்பா வந்துட்டு நம்மளுடைய விசுவாசத்தின் மனக்கண்களை திறந்தருளினார் இல்லைங்களா? அப்போ அவர் மேல இன்னும் அந்த கியூரியாசிட்டி, நம்மளுக்குள்ள இருந்த அந்த ஆர்வம் இன்னும் அதிகமா பெருகிட்டே, விசுவாசத்துக்குள்ள அவர் அறிய 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 இன்னும் அது அப்படியே கூடிட்டே ஆரம்பமாச்சு. அப்படின்னா விசுவாசம் அப்படின்றது தேவனுடைய வசனத்தை கேட்பதனால தான் வளர முடியும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா வெறும் கேட்பதனால வளர முடியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெறும் கேட்பதனால விசுவாசத்துக்குள்ள நம்ம வளர முடியாது. ஆனா தேவனுடைய வசனத்தை நம்ம கேட்கின்ற நோக்கம் என்ன? தேவனுடைய இருதயத்திலிருந்து அவர் நிர்ணயித்த அவருடைய சங்கல்பம் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா? அதுதான் அவருடைய வார்த்தையின் வழியாக அது வெளிவந்திருக்கு. அப்படின்னா கர்த்தருடைய இருதயத்துக்கு பிடித்தவனாக நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி நம்ம அவருடைய இருதயத்துக்கு பிடித்தவர்களாக நம்ம எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, இயேசுப்பா சொல்றாரு, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா இயேசுப்பா தன்னை வார்த்தையானவராக வெளிப்படுத்தி கொண்டு இங்க ஆதியாக முதல் கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற எல்லா வசனங்களும் அவர்தான் என்கிறதை போல அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இயேசுப்பா வந்துட்டு அவருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம கிட்ட பேசி இருக்கிறாருன்னா, நான் கேட்கிறேன் அவங்க இருதயத்துக்கு பிடித்தவனா நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அதை கேட்கறதன் படியாகவே என்னுடைய வாழ்க்கைய இல்ல அந்த காரியங்களை வந்துட்டு என்ன பண்ணிப்பேன், அனுசரித்து கொள்ளுவேன். அந்த காரியங்களையே நான் வந்துட்டு என்னுடைய அனுபவ வாழ்க்கையில நான் உணர்ந்து தெரிந்து கொள்ளும்படியா இயேசுப்பா இப்படி சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னா இந்த வார்த்தையின் அடிப்படையில நான் இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே நம்மளுடைய அனுபவ வாழ்க்கையில அதை நம்ம வந்துட்டு அப்படியே நம்ம வாழ்க்கையின் அந்த பிரயாணத்துக்குள்ள அதை பிராக்டிக்கலா நம்ம வந்துட்டு நம்ம மூலியமா வெளிப்படுத்தி காமிக்கிறதுக்கு அதை அப்படியே அப்ளை பண்ணிட்டு நடக்க ஆரம்பிப்போம்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் விசுவாசத்திலிருந்து அதிக விசுவாசத்துக்கு கர்த்தர் கிருபை பொருந்தினவர் அப்படின்றது எல்லாமே பிராக்டிக்கலா தான் நம்ம வந்துட்டு புரிஞ்சு கொள்ள முடியும். என்னை பரீட்சித்து பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லலாம். அது மல்கியா புத்தகம் 3:10 சொன்னாரு. அது எல்லாமே நம்மளுடைய அனுபவத்துல தெரிஞ்சுட்டே போகும். அப்போ ஆமாவா ஏசப்பா என் கூட இருக்கிறாரா, ஐயோ இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம இருந்துச்சு அப்படின்னும் போது நம்மளுக்குள்ள ஒரு நடுக்கமே வந்துடும். அப்படின்னா ஏசப்பா சும்மா சொல்லலையா? மத்தாய் 28வது அதிகாரத்துல அவர் 19வது வசனங்களை சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் எல்லா நாட்களும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை பொய் கிடையாது. அவர் சும்மா ஏதோ சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை இல்லப்பா. அவர் பொய் சொல்ல மனுபுத்திரன் அல்ல. அவரு ஏதோ வானமும் பூமியும் அழிந்து போகும், ஆனா அவருடைய வார்த்தைகள் ஒரு பொழுதும் அழியாது. அது நிறைவேறும். அப்படின்னா அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறாரா அப்படின்னா இருக்கிறேன் அப்படின்றாரு. அத நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல எப்போ நம்ம அனுசரித்து பார்ப்போமோ அப்பொழுதுதான் நாம் கிருபை பொருந்தின அந்த கர்த்தரை ருசித்து பார்த்து அனுபவத்தின் மூலியமாக ருசித்து பார்க்கும் பொழுது என்ன அவன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கேள்விப்பட்டிருப்போம், இந்த இடத்துல இந்த ஹோட்டல்ல இதை இப்படி ருசி இருக்கு அப்படின்றது போல போய் ஒரு வாட்டி பிராக்டிக்கலா சாப்பிட்டதுக்கு அடுத்து தானே நம்மளால ஆஹா ஆமாப்பா அப்படிதான் இருந்துச்சு அப்படின்றத அழுத்தி சொல்ல முடியும். யாருன்னா வந்துட்டு இல்ல இது இப்படி இருக்கு நல்லா இல்ல அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம், திருப்பி அழுத்தி 2 வாட்டி சொல்லுவோம், 3 வாட்டி சொல்லுவோம், இது இப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா என் பிராக்டிக்கலா நான் அதை வந்துட்டு அந்த ருசியை வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவித்து பார்த்தேன். அதனாலதான் அனுபவ வாழ்க்கை வேணும். யாருன்னா எதுனா சொல்லுவாங்க அனுபவ வாழ்க்கை வேணுங்க, அப்பதான் ஒரு மனுஷனுக்கு அப்படின்றது போல பொதுவா தேவனை அறியாத மனுஷர்களே சொல்லுவாங்க. அனுபவ வாழ்க்கைய தேவனுடைய வசனத்தை கேட்பதை அதையே நம்மளுடைய வாழ்க்கையில் அனுசரித்து நடக்கும் பொழுது அந்த அனுபவ வாழ்க்கையின் மூலியமாக கர்த்தர் யார், அவர் எதற்காக இது சொன்னார், என்ன சொல்ல வருகிறார், நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும், இப்பொழுது என் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் எல்லாமே தடைப்பட்டிருக்கின்றதுக்கு உண்டான காரணங்கள் என்ன அப்படின்ற எல்லா விஷயங்களும் இப்படிதான் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 14வது வசனம். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 14வது வசனம். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? ஆமென். மனுஷனுடைய பலவீனத்தை அவனுடைய ஆவி வந்துட்டு தாங்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆவினா என்ன? இன்னைக்கு நம்மளுடைய சரீரத்துக்குள்ள ஒரு பலவீனம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வேலை செஞ்சுட்டு வர்றோம், ரொம்ப களைப்பா இருக்கு. அப்போ மனசுல இருந்து நம்மளோட இருதயத்து உள்ளத்துல இருந்து ஒரு சிந்தை அப்படியே தாட்ஸ் மூலியமா ஒரு ஆறுதல் கிடைக்கும் இல்லைங்களா? என்னன்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ள பேசிப்போம். இல்லப்பா ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் படுத்துரு, கொஞ்ச நேரம் வந்துட்டு இல்ல கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ, கொஞ்சம் தெம்பாயிருவ அப்படின்றது போல நம்ம உள்ளத்துல இருந்து அப்படி வந்துட்டு ஒரு
தேற்றுதலை போலையான சில வார்த்தைகள் புறப்படும் இல்லைங்களா? ஆனா நம்ம உள்ளமே உடைஞ்சு போச்சுன்னா, நம்மளுடைய உள்ளமே உடைஞ்சு போச்சுன்னா அதை யாரால தேற்றக்கூடும் அப்படின்றாங்க. அப்படின்னா இங்க ஆவியை பத்தி தானே பிரதர் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நிறைய இடத்துல ஆவி, ஆத்துமா, அதுக்கடுத்து வந்துட்டு சரீரம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? இங்க சில இடங்கள்ல ஆவி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிற இந்த இடம் நம்ம உள்ளத்தை குறித்து தான் ஏசப்பா பேசுறாரு. ஆவி அப்படின்னும் போது இந்த இடத்துல பேசிட்டு இருக்கிற ஆவி வந்துட்டு நம்ம உள்ளம் இருக்கு இல்லைங்களா, அதை பத்தி தான் பேசுறாரு. வேணா நம்ம வந்துட்டு வசனத்துல 1 Corinthians 2:16 எழுதப்பட்டிருக்கும், கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார், நமக்கு அந்த கர்த்தருடைய அந்த சிந்தை உண்டானது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். சிந்தை எங்கிருந்து புறப்படும்? இருதயத்துல இருந்து தான் புறப்படுது இல்லைங்களா? வேணா இன்னொரு வசனத்திலையும் நம்ம பார்க்கும்போது 2 Corinthians 1:7 எழுதப்பட்டிருக்கும், நாம் பயமுள்ள ஆவியை பெறாம நம்ம வந்துட்டு பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா பலமும் அன்பும் தெளிந்த புத்தி அப்படின்றது 3 உணர்வும் ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள் இருக்கின்ற, மனதுக்குள் இருக்கின்ற உணர்வு இத இல்லைங்களா? அப்படின்னா இங்க பேசிட்டு இருக்கிறது என்னத்த? நம்மளுடைய இருதயத்தை புதிதாக்கி நம்மளுடைய இருதயத்துக்குள் வந்திருக்கிறார் ஏசப்பா. நம்மளுடைய மனசாட்சியில அவரே ஒரு மனசாட்சியாக நமக்குள்ள இருக்கிறாரு. நம்மளுடைய ஆவியில கிறிஸ்துக்குள், கர்த்தருக்குள் இருக்கிறவன் அவரோட கூட ஒரே ஆவியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கூட 1 Corinthians 6 எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அது போல நம்மளுடைய உள்ளமாக கர்த்தர் இருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது இங்க ஒரு மனுஷனுடைய பலவீனத்தை அவனுடைய ஆவி தாங்கும், அவனுடைய மனசு தாங்கும். அந்த மனசே உடைஞ்சு போச்சுன்னா அதை யாரால தாங்க முடியும் அப்படின்னு சொல்லி வசனத்துல அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளுக்கு சொல்ல வராங்க. அது போலதான் நம்மளுடைய இருதயத்திலையும் மனசோர்வு அப்படின்றது ஒண்ணு உண்டாயிடுச்சுன்னா, நம்ம வந்துட்டு நாமளே மனசோர்ந்து போயிட்டோம்னா இனி விசுவாசம் அப்படின்றது அதுல எப்படி இருக்கும்? விசுவாச சோர்வு எதனால கூட வரும், எந்த விஷயத்தின் மூலியமா கூட வரலாம். ஏன் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற உலகத்தின் மேல் வருகின்ற சில ஆசைகள்னால வந்துட்டு நம்மளோட இருதயத்துக்குள்ள இருந்து ஒரு சோர்ந்து போகிறதை போல நாம் மாறலாம். ஏன்னா இருதயத்துல சில விஷயங்களை நம்ம வாஞ்சிப்போம், விரும்புவோம், அது நடக்காத பொழுது என்ன ஆகும்? இருதயம் சோர்ந்து போகும். வசனத்தை வாசிங்க, நீதிமொழிகள் 15:13. மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். ஆமென். மனம் துக்கத்தினால் ஆவி என்ன ஆகுங்களா? அப்படியே முழுசாவே அது விழுந்து போகுமா? மனம் துக்கத்தினாலே அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆனா இருதயத்துக்குள்ள இருந்து மன மகிழ்ச்சி முகத்தின் மலர்ச்சியை கொடுக்கும். இருதயத்துல துக்கம் இருந்துச்சுன்னா முகத்திலேயே தெரிஞ்சிடும் இல்லைங்களா? அதுதான் ஏசப்பா சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது முழுசாவே முறிந்த ஆவியாக நம்ம வந்துட்டு இருதயத்துல இருந்தே முழுசா உடைஞ்சு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா எப்படி இருப்போம்? முழுசா நம்மளுடைய ஆத்மாவுக்கே கண்ணி பிறப்பிக்கின்றதை போல நம்மளுடைய உள்ளத்திலேயே நம்ம உடைஞ்சு போறது போல எப்பொழுதும் நெகட்டிவான தாட்ஸ், நெகட்டிவான எண்ணங்கள், அதே நெகட்டிவான விஷயங்களையே பேசிட்டு இருக்கிறது. இது போல ஏன் எனக்குள்ள இந்த மாதிரி நெகட்டிவா எனக்குள்ள சோர்ந்து போற போல இருதயத்துக்குள்ள ஒரு பலவீனம் எனக்குள்ள இருக்கிறது அப்படின்றதுக்குண்டான காரணத்தை நம்ம வந்துட்டு வகை பிரித்து அறிந்தவர்களாக அந்த காரணங்கள் என்னென்ன, இது சரியா தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில எனக்குள்ள இப்படியா நான் நினைத்து பார்க்கறது, இருதயத்துல சோர்ந்து போயிருக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு வேத வசனத்தின் மூலியமாக வகை பிரிக்க முடியும். ஏசுப்பாவை சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா? வசனத்தின் மூலியமாக ஆவியும் ஆத்மாவையும் அதுக்கடுத்து கணுக்களையும் அது வந்துட்டு பிரிக்க முடியும். இருபுறமும் கருக்குள்ள தேவனுடைய வசனம் என்கிற பட்டயத்தின் மூலியமாக அதை வகை பிரித்து பார்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறது மூலியமா என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் பிடிக்காத வெட்டி போடணும், அவ்வளவுதான். வசனத்தை வாசிங்க, நீதிமொழிகள் 17:22. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். ஆமேன். ஆமீன். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். எதுக்கு நல்ல ஔஷதம்? இந்த உலகத்தின் பிரயாணத்திலையும் நம்மை பார்க்கின்ற எல்லா மனுஷர்கள் முன்பதாக நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம், சரிங்களா? ஆனா இந்த முறிந்த ஆவியாக நம்ம இருக்கும்போது என்ன ஆகும்? முழுசாவே நம்மளுடைய ஆத்மாக்கே ஒரு கண்ணியை பிறப்பிக்கின்றதை போல் ஆயிரும். அதனாலதான் இருதயத்துக்குள்ள சோர்வு, இருதயத்துக்குள்ள இருந்து ஒரு டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி
ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இல்லைங்களா? எப்ப பார்த்தாலும் இது நினைச்ச பிரதர், இது நடக்கவே இல்லை பிரதர், அந்த வேலை ஒரு விஷயம் இருக்கு, அந்த வேலையை நிறைய நாளா நான் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், அந்த வேலை ஆகல பிரதர். பிரதர் நான் கல்யாணம் வந்துட்டு கொஞ்சம் லேட்டா பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனா இப்போ ஏஜ் லிமிட் கிராஸ் ஆயிடுச்சு பிரதர். இப்போ வந்துட்டு எங்கேயும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, பையன் பாக்குற பையன் கிடைக்க மாட்டேன்றான், இது போல வந்துட்டு எதுவும் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்றது போல அநேக காரியத்துல இருதயம் சோர்ந்து போகும். ஆனா சோர்ந்து போகிறதுக்கு உண்டான காரணம் என்ன? என் இருதயம் எதனால சோர்ந்து போகணும், எதனால என் இருதயம் வந்துட்டு சோர்ந்து போய் கொண்டிருக்கு அப்படின்றத நம்ம வந்துட்டு தேவனுடைய வசனத்தின் மூலியமாக வகை பிரித்து அறிந்தவர்களாக இருக்கணும். அடுத்த வசனத்தையும் வாசிங்க. நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12வது வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆமென். வெகு காலமாக காத்திருப்பதல் எப்படி இருக்குங்களா? நம்மளுடைய இருதயத்துக்கு ரொம்ப வந்துட்டு சோர்வை உண்டு பண்ணுகிறது போல களைப்பா இருக்குமா? இருதயம் களைப்பா இருக்கிற விஷயங்களை குறிச்சு வேதாகமத்துல ஏசப்பா நம்ம உணர்வுகளுக்கு வார்த்தையை வைத்து பேசணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரியாது. ஆனா தேவனுடைய வசனம் அத இதுதாப்பா அதுக்கு உண்டான அந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி காமிச்சிருவாரு இல்லைங்களா? அதுதான் என்னங்களா, நம்ம சரீரத்துக்கு ஒரு களைப்பு அப்படின்னு சொன்னா இனி அவர்களால வேலை செய்ய முடியாது, கொஞ்சம் டயர்டா இருக்கிறாரு அவ்வளவுதான் அப்படின்றது தான் அந்த களைப்பை குறிக்கிறது. ஆனா இங்க சொல்றாரு, எதை நம்ம வந்துட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அது வந்துட்டு காத்திருந்து அது வந்துட்டு நடக்காமலே போகும்போது, எதிர்பார்த்தது நடக்காம இருக்கும்போது என்ன அவங்களா இருதயம் வந்துட்டு சோர்ந்து போயிரும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆனா விரும்பினது கிடைச்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சோர்ந்து போறவங்களை போல இருப்போமா? அப்படியே ஒரு உள்ளத்துல இருந்து ஒரு உற்சாகம் வரும். அப்பதான் வேலையில இருந்து டயர்டா வந்திருந்தாலும் சில பேர் பார்த்துருப்போம், 1ஆம் தேதி அப்படியே சேலரி கிரெடிட் ஆயிருக்கு டன்னுட்டு மெசேஜ் வந்து உடனே அப்பதான் களைப்பா வந்து படுத்திருப்பாங்க. டக்குன்னு சொல்லி அவர் நினைச்சு பார்த்துட்டு இருந்த அந்த விஷயத்தின்படியே இந்த கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு, அப்படியே கிரெடிட் ஆன அந்த மெசேஜ் வந்துச்சா, வந்துச்சா பாரு, வந்துச்சு அப்படின்னா அப்படியே ஒரு தெம்பு வந்துடும். எல்லாருக்கிட்டையும் வந்து சிரிச்ச முகத்தோடு வந்து உக்காந்துருந்து பேசிட்டு இருப்பாரு வீட்டுல. பார்த்திருப்பீங்க இல்லைங்களா? நம்ம அனுபவ வாழ்க்கை தானே, எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். அப்படின்னா இங்க எதற்காக நாம் வந்துட்டு வெகு காலமாக காத்து கொண்டிருக்கிறோம்? நமக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்புகள் தேவனுடைய வசனத்தின் மூலியமாக வந்ததா, இல்லை என்றால் நம்மை சுற்றி பார்க்கின்ற மனுஷர்கள் மூலியமாக வந்ததா அப்படின்றது தான் வசனத்தின் மூலியமா நம்ம வகை பிரித்து அறிந்தவர்களாக இருக்கணும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இருதய சோர்வு உண்டானதுக்கு ஒருவேளை ஸ்பிரிச்சுவலான ரீசன்ஸுங்க இருக்கா? ஸ்பிரிச்சுவலான சில ரீசன்ஸ் அப்படின்றது ஆவிக்குரிய முறையான சில ரீசன்ஸுங்க இருக்கு. ஆனா ஆவிக்குரிய முறையான சில விஷயங்களை வச்சு இதனால சோர்ந்து போச்சுன்னா சோர்ந்து போறதுக்கு வழியே இல்லை அப்படின்ற ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸை எந்த விஷயங்களையும் நீ சொல்லிட்டு இதனால சோர்ந்து போன அப்படின்னு சொல்ல முடியாது. பிளஸ்லியான ரீசன்ஸும் இருக்கு, அதை பத்தி நம்ம பேசலாம். பேசுறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆமென். உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கலங்காமலும் திகையாமலும் நம்மளுடைய இருதயம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏசப்பா சில விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டே வராங்க டிசிபிள்ஸ் கிட்ட, சீஷருங்க கிட்ட. என்னன்னு சொல்லி, என் நாமத்தின் நிமித்தமாக என்னுடைய வார்த்தையை அங்கீகரித்து கொள்ளாத மனுஷர்கள் மூலியமாக உங்களுக்கு பாடுகளும் உபதிரவம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ஸ்பிரிச்சுவலான இந்த ரீசன்ஸ் என்னது? ஏசப்பாவுடைய நாமத்தின் நிமித்தமாக நம்ம மேல வந்துட்டு தவறான சில பழிகளை வந்துட்டு சுமத்துவாங்க, இவங்களா கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்ல அப்படின்னு சொன்னா இதா எப்ப பார்த்தாலும் ஏசு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க, இவங்க பைத்தியக்காரங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்னும் சில பேர் சொல்லலாம், சரிப்பா இவருக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு எந்த விதமான உதவி செய்யறது வேணாம் அப்படின்றது போல சில சொந்த பந்தங்களும் கூட நம்மள தூர தள்ளி வைக்கலாம். இது போலலாம் விஷயங்கள் இருக்கு. இதனால சோர்ந்து போய் இருதய சோர்ந்து போயிருந்துச்சுன்னா ஏசப்பாவை நான் அங்கீகரிச்சு என்ன லாபம்? பாத்தியா, ஃபர்ஸ்ட்ல எவ்வளவு க்ளோஸா பேசுவாங்க, இவங்க வந்துட்டு இப்போ என்கிட்ட க்ளோஸாவே பேச மாட்டேன்றாங்க, பாரு எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க தெரியுமா, ஆனா ஏசப்பாக்காக நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இதையே ஒரு நெகட்டிவா நம்ம பேசுறதுக்கும் பாசிட்டிவா பேசுறதுக்கும் முடியும். பாசிட்டிவா பேசுறது தான் நல்ல மனசாட்சி உடையவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆபிரகாமை ஏசப்பா வந்துட்டு அழைக்கும் போது ஒரு அற்புதத்தையோ அதிசயத்தையோ அவனுக்கு முன்னாடி பெரிய பெரிய காரியங்களை ஏசப்பா
செய்த பின்பு அவன் விசுவாசத்திலிருந்து அதிக விசுவாசத்துக்குள்ள அவன் வளர்ந்துட்டே போறதுக்கு அந்த காரணங்களை வைத்து அவன் வளர்ந்துட்டு வந்தானா, இல்லைன்னா தான் கேட்ட வசனங்கள் இருக்கு இல்லைங்களா, தங்களுடைய முன்பிதாக்கள் வழியாக ஆதாம்ல இருந்து தேவனுடைய அந்த வார்த்தைகளை கேட்டிருந்தானே, ஆதாம்ல இருந்து சேத்துக்கு, சேத்துல இருந்து ஏனோஷ்க்கு, ஏனோஷ்ல இருந்து அப்படியே அந்த 10வது தலைமுறையில இருந்து தேரால இருந்து ஆபிராமுக்கு வந்த விஷயங்களின் அடிப்படையில, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில நாம் நடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விசுவாசத்துக்குள்ள உறுதியா நிக்கிறதுக்கு உண்டான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான் இல்லைங்களா. அந்த தீர்மானத்தை எடுத்து நடக்கும்போது அவனுடைய வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் நடக்குது. ஆனா அதை அவன் எப்படி வகைபிரித்து அறிந்து கொள்ள முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எகிப்து போறான். எகிப்து போன இடத்துல அவனுடைய மனைவிய வந்துட்டு எடுத்துக்கிறதுக்கு எகிப்து ராஜா வந்துட்டு அவரோட மனைவியை அழைத்து கொண்டு போய் தன்னுடைய அரண்மனையில வைத்துக் கொள்வான் இல்லைங்களா. ஆனா வந்துட்டு மனம் சோர்ந்து போனானா இல்லையே. அப்படியே அவர் வந்துட்டு கானான் தேசத்துல இருந்து கீழே இறங்கி அப்படியே அவங்க போயிட்டு இருக்கும் பொழுது அங்க வந்துட்டு பஞ்சம் வருது. சோர்ந்து போல யோசேப்பை பாக்குறோம். அவர் வந்துட்டு குழியில போடப்படுறாங்க. தங்களுடைய சகோதரர்களால அவங்க வந்துட்டு பெருக்கப்படுறாரு. ஆனா வந்துட்டு மனம் சோர்ந்து போல ஏதோ ஒரு காரணம், தேவன் ஏதோ ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லி கொண்டிருக்கிறார், என்னுடைய முன்பிதாக்களை வழிநடத்தின அந்த முறைமையின்படியாக இந்த விஷயத்தின் மூலியமாக என்னை ஏதோ ஒரு காரியத்தில் அழைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் அப்படின்றது போல ஒவ்வொரு விஷயங்களையும் பாசிட்டிவா எடுக்கிறது. ஒவ்வொரு விஷயங்களையும் பாசிட்டிவா எடுக்கும்போது என்ன ஆகும், எந்த இடத்துல பயமும் தயக்கமும் பதட்டமும் நடுக்கமும் சந்தேகங்களும் குழப்பங்களும் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள இருக்காது. ஏசுபாவே சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா, யாக்கோபு 1 அதிகாரத்துல சொல்லி இருக்கிறாரு என்னன்னு சொல்லி, இதோ சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிக்கப்படுகிற அலைகை போல இருக்கிறான், ஒரு மரத்துக்கு சமானமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்ல எழுதப்பட்டிருக்கு. சந்தேகப்படுகிறவர்களை போல நாம் இருக்கும் பொழுது, சந்தேகப்படுகிறவன் கர்த்தரால எப்படிப்பட்ட உதவியோ அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தரே அவன் கூட இருந்தாலும் கர்த்தரே அவன் மூலியமாக அந்த காரியங்களை செய்யாதபடிக்கு அவனுடைய அவிசுவாசம் என்கிறது தான் சந்தேகம். அந்த சந்தேகத்தின் மூலியமாக கர்த்தர் அந்த இடத்தில் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றத மார்க் 6வது அதிகாரத்துல ஏசப்பாய் சொல்லியிருக்கிறார். அவங்க அங்க இருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்காததினால் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு மார்க் 6வது அதிகாரத்துல. அப்படின்னா நம்மளுடைய சந்தேகங்கள் இருக்கு இல்லைங்களா, இதுதான் நம்மளுக்குள்ள சந்தேகம் எழும்பலாம். ஆனா சந்தேகம் எழும்புறது மாம்சத்தின் படியாகவா ஆவிக்குரிய முறையில் எப்படி அப்படின்றது. ஏன்னா இந்த வசனத்தின் அடிப்படையில பாருங்களேன், நீங்க கலங்காமலும் திகையாமலும் இருங்கள் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லிட்டு என் மேல விசுவாசமா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா. சொல்லும் போது எந்த விஷயத்தின் அடிப்படையில இது எல்லாத்தையும் சொல்றாரு, ஆமா இந்த உலகத்துல உங்களுக்கு இப்படி என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது, என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மூலியமாக இப்படிப்பட்ட சில உபதிரவங்கள் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஏசப்பா சொன்னதான் என் வாழ்க்கையில பழிக்கும் போது நான் என்னன்னு சொல்லி நினைக்கணும், விசுவாசத்துல இருந்து அதிக விசுவாசத்துக்கு போறும்படியா அப்போஸ்தலர்கள் எப்படி வந்துட்டு ஜபிச்சாங்க, ஏசப்பா உங்க நாமத்து நிமித்தமாக நாங்க அடிக்கப்படுறதுக்கும் அப்பா வையப்படுறதுக்கும் நாங்க பாத்துருவான்கள் என்று சொல்லி நீர் கர்த்தாவே என்னபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்றாரு. அந்த நெகட்டிவ் தாட்ஸை ஒடிக்கிறாங்க. அப்படியே அதை விசுவாசத்துல இருந்து அதிக விசுவாசத்துக்கு கொண்டு போறதுக்காக அது பாசிட்டிவா அந்த விஷயங்களை எடுக்கிறாங்க. இருதயத்துக்குள்ள ஆவி இந்த இடத்துல நொறுங்கி போல, ஆவிக்குள்ள சோர்ந்து போன முறிந்து போன ஆவியை போல மாறல, வேண்டினது கிடைக்கும் பொழுது ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை தான் நிறைவேறினது என் வாழ்க்கையில் அப்படின்றதுதான். அதனாலதான் யாருன்னா பிசாசு பிடிச்சவங்க இவங்க வந்துட்டு இப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி ஏசப்போட நாமத்தை நிமித்தமா சொல்லும்போது அதை வச்சு யாருமே முறுமுறுக்கின்றவர்களாக இருக்கக்கூடாது. யோவான் 16வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. யோவான் 16வது அதிகாரம் 1வது வசனம். நீங்கள் இடங்கள் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆமென். நீங்கள் இடரல் அடியாதபடிக்கு இவைகளை நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி எஸ்பா சொல்றாரு. எவைகளை சொன்னார் அப்படின்னு சொல்லி மேல நீங்க அப்படியே வசனங்களை வாசிக்கும் போது என்னன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கோம், இந்த உலகம் என்னை அறியாமலும் தெரிந்து கொள்ளாமலும் இருக்கிறபடியினால் அது என்னை பகைக்கின்றது, நீங்களும் இந்த உலகத்துக்குரியவர்களாக இல்லாமல் இருக்கிற காரணத்தினால அது உங்களையும் பகைக்கும். ஆச்சரியப்படாதீங்க, அவங்க பகைக்கிறது நிமித்தமாக சில நஷ்டங்கள் என்கிறதை போல சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்தாலும் சில இழப்புகளை நீங்கள் சந்தித்தாலும் ஆச்சரியப்படாதீங்க. அதையே நினைச்சிட்டு சோர்ந்துலாம் போறதுக்கு இதெல்லாம் ரீசன் அப்படின்னு சொல்லி வேலிட் ரீசன்ஸ் கிடையாது. இந்த வேலிட் ரீசனா நீங்க எடுத்து திருப்பி அந்த விஷயங்களை பேசுனீங்கன்னா நீங்க திருப்பி பின்னிட்டு பாக்குற ஒரு மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிற ஒரு மனுஷர்களாக இருக்கிறீங்க.
ஆனா நீங்க எதை சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க, உலகத்தை படிச்சவர் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காதீங்க. உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தாரு, அதை பத்தி நீங்க கொஞ்சம் கூட எண்ணவே மாட்டான்றீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒருவேளை நம்ம வந்துட்டு பயந்து கொண்டு திருப்பி நம்ம வந்துட்டு அப்படியே பதட்டமா அப்படியே நம்ம வந்துட்டு நெகட்டிவா இந்த விஷயங்களை பார்க்கும்போது சரி. யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். இந்த உலகத்திலே உங்களுக்கு என் வார்த்தையின் நிமித்தமாக உபத்திரவங்கள் உண்டு. இன்னைக்கு அநேக கட்டட சபை போதகர்களை பார்க்கிறோம். அவர்களுடைய நோக்கங்கள் வேறையாக இருக்கிறது. ஒரு இடத்தில் போய் நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், இந்த ஊருக்கு இந்த பட்டணத்துக்கு நாங்கள் சென்று போய் ஒரு சபையை ஸ்தாபிக்க வேண்டும் என்றால் அங்க சபையை ஸ்தாபிக்கின்ற நோக்கம் அங்க ஆத்து மக்கள் ரட்சிப்படைய வேண்டும் என்கிறது அவர்களுடைய நோக்கம் அல்ல. அவர்களுடைய நோக்கம் முழுவதுமாக அவர்களுடைய வயிற்று ஊழியமாக இருக்கிறது. நாங்கள் கண்கள் மூலியமாக நாங்களே பார்த்த சில காரியங்கள் உண்டு, சில நிகழ்வுகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு ஊரில் சில விசுவாசிகள் இருக்கிறார்கள். அந்த விசுவாசிகளா இருக்கின்ற அவர்களுக்கு தேவனுடைய வசனத்தை குறித்து அறிவிக்கும்படியாக ஒரு சகோதரரை அங்க அந்த சபையை வழி நடத்துகின்ற ஒரு போதகனாக அங்க ஏற்படுத்தி வைக்கிறார். கட்டட சபையில் நடந்த ஒரு காரியம். அங்க அந்த கட்டட சபையின் போதகர் வந்துட்டு இவரு சீஷரா மாறிட்டாரு, ஆண்டவரை குறிச்சு எல்லாம் அறிஞ்சுக்கிட்டாரு. அறிஞ்சதுக்கு அடுத்து அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டாரு, இது போல இதுதான் வசனத்துல சொல்ற உண்மை, அதனால தசம பாகம் காணிக்கை, அதுக்கடுத்து வந்துட்டு யாரையும் போதகர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறது, இப்படிப்பட்ட எந்த விஷயங்களையும் நீங்க இது பண்ணாம ஏசப்பாவை பின்படுங்க, இதுதான் உண்மை, நீங்க டிசப்பலா இருக்கணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் உபதேசத்துக்கு அடுத்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய பேர் சபையை விட்டு போயிட்டாங்க. சரி, இன்னும் சில பேர் வந்துட்டு காணிக்கை போடுறதோ அது இது எந்த விஷயங்களுக்கும் முன் வரல. ஆனா அங்க ஆத்மா விழுந்து போனதை பத்தி அந்த பெரிய அவங்களுக்கு சீஃப் பாஸ்டர் அப்படின்றது போல ஒரு பிரதான போதகர் இருப்பாரு இல்லைங்களா, அவங்களை ஏற்படுத்தினவரு, அவர் என்னன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சரி அங்க வந்துட்டு அது சபை இது அங்க இருக்கிற அந்த சர்ச் பூட்டிட்டு சாவி கொடுத்து அனுப்பிடு அப்படின்றாங்க. அவங்களுக்கு ஆத்மாவை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லை. வர வேண்டிய இன்கம் இருக்கே அதை பத்தி தான் கவலையா இருந்துச்சு. அப்படின்னா நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நோக்கம் அந்த ஆத்மாக்கள் ரட்சிப்படைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட போய் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் தங்களுடைய வயிற்று ஊழியத்தை செய்கிறதுக்காக சுவிசேஷத்தை போய் கர்த்தருடைய ஊழியத்தை அல்லாமல் தங்களுடைய வயிற்றின் ஊழியத்தை செய்கின்றவர்களாக அவர்கள் இருக்கிறபடியினால் அந்த இடங்களில் போகும் பொழுது சில இடங்களில் அவர்கள் துன்புறுத்தல்களை சந்திப்பார்கள். சில தேவனை அறியாத புறஜாதிகள் மூலியமாக சில நிந்தைக்கும் அவமானத்துக்கும் தள்ளப்படுகின்றவர்களாக இருப்பார்கள். ஆனா இப்படி தள்ளப்படும் பொழுது அதுக்கு காரணம் கர்த்தர் வந்து கைவிட்டார் என்று சொல்லி பொருளா வராது, கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி இஸ்ரேல் ஜனங்க கூட தேவனுக்கு முன்பதாக என்னவென்று சொல்லி அழைக்கப்பட்டாங்க, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்பட்டாங்க. ஆனா அவங்க வந்துட்டு ஒரு காலத்துல நெபுக்கத்நேச்சர் கையில ஒப்பு கொடுக்கும் போது சரிதான், ரோமனியர் இங்க கருத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது சரிதான், அவங்க கீழ்ப்படியாமை நிமித்தமாக ஒப்பு கொடுத்தார். அதனால நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இங்க இவங்களுக்கு இப்படி நடந்துச்சா, அவங்களுக்கு அங்க அப்படி நடந்துச்சானா உனக்கு எனக்கு நடக்காது அப்படின்றது போல நம்ம வந்துட்டு நம்மளுக்கு நடக்காதுப்பா, நான் ஆண்டவரோட பிள்ளை, நான் அவருடைய வசனத்துக்குள்ள நிலைத்திருக்கேன், அவருடைய சித்தமின்றி என்னுடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது அப்படின்ற இருதயத்துக்குள்ள அந்த ஒரு விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கணும். எந்த விதமான பதட்டமும் பயமும் நம்மளுக்குள்ள வேண்டாம். இப்படிப்பட்ட சில விஷயங்களை பார்க்கும்போது அப்படின்னா ஏசப்பா என்னன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏசப்பா வந்துட்டு இந்த உலகத்துல உங்களுக்கு உபதிரவம் உண்டு அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கிறார். நான் இந்த உலகத்தை ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தைகள் மூலியமாகவும் அவர் நமக்கு தந்தரில் இருக்கிற ஆவியின் மூலியமாகவும் வார்த்தையின் மூலியமாக உபதேசிப்பார். அது நம்மளுடைய வாழ்க்கையில அதை அனுசரித்து நடக்கும்படியாக ஒரு பெலனாக அவரே நமக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ரெண்டும் அவர் தான். போறதுக்கு உண்டான வழி என்ன அப்படின்னு சொல்லி உபதேசிக்கிறோம் அவர் தான். அங்க கொண்டு போறதுக்கு நம்மளுக்கு ஒரு மேப்பனை போல நம்மள அப்படியே வழி நடத்திட்டு கையில அப்படியே ஏந்திட்டு போறவரும் அவரு தான். நம்மளுடைய வேலை ஒன்னே ஒண்ணுதான், விசுவாசிச்சுட்டு இப்போ ஒரு பெங்களூர்ல இருந்து கோயம்புத்தூரோ சென்னையோ ஏதோ ஒரு பஸ்ஸுக்கு நான் ஏறணும் அப்படின்னும் போது ஸ்லீப்பரோ இல்லைன்னா வந்துட்டு சீட்டரோ புக் பண்ணிப்போம். 8 hour ஜெர்னியா, 10 hour ஜெர்னியா, நைட் ஜெர்னியா, சரிப்பா அப்படின்னா தூங்கிட்டே போகலாம் அப்படின்னா ஒரு 8 hour ஜெர்னி இருக்கும் அப்படின்னா என்னன்னு சொல்லி இது பண்ணுவோம், ஸ்லீப்பர் போட்டுக்கலாம்னுவோம். போடும்போதே நம்மளுக்குள்ள என்னன்னு சொல்லி யோசனை இருக்கும் சொல்லுங்க, 8 hour ஜம்முன்னு அப்படியே படுத்துட்டு போனோம்னா காலைல எழுந்திருவோம்.
அப்படின்றது போல நினைச்சுப்போம் இல்லைங்களா? ஆனா அந்த ஸ்லீப்பர்ல புக் பண்ணும் போதே நம்மளுக்கு அந்த டிரைவர் யாருன்னே தெரியாது, அந்த பஸ் யாரோடையதுன்னு தெரியாது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெரியாது. ஆனா போன உடனே நல்ல ஒரு ஒர்க்கத்தை நல்லா தூங்கும், ஒரு 8 ஹவர்ஸோ 6 ஹவர்ஸ் ஜெர்னியும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பஸ் டிரைவர் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமலேயே அவங்கள வச்சிருப்பாங்க. இந்த கம்பெனி பஸ் ஆச்சு, இது நல்லா நான் ரிவ்யூ எல்லாம் செக் பண்ணிட்டு தானே ஏறினேன் அப்படின்னு சொல்லி நம்மள அழைச்சிட்டு போறதுக்காக ஏசப்பா வந்திருக்கிறாரு இன்னைக்கு. எங்க இது மீட்பின் நாளுக்கு முத்திரையாக பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் முத்திரையாக பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி எபேசியர் 1வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. அவர் தான் நம்ம கேரண்டி அப்படின்னு சொல்லி உள்ள இருக்கிறாரு. விசுவாசத்தை இழந்துட்டோம்னா அவருடைய வாய்ஸ் டிஸ்கனெக்ட் ஆயிரும். விசுவாசத்துக்குள்ள நம்ம வந்துட்டு உறுதியா நின்னோம்னா அவருடைய வாய்ஸ் கனெக்டிவிட்டி நெட்வொர்க் கிளியரா கேட்டுட்டே இருக்கும் எனி டைம். அப்படின்னா பிசாசு முயற்சி செய்கிற எல்லா விஷயமும் விசுவாசத்துக்குள்ள இருந்து நம்ம விலகி போறதுக்கு உண்டான அந்த விஷயங்களை நான் எப்படி செய்ய முடியும் அப்படின்றத தான் அவன் பிளான் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே வருவான். ஆனா அவனோட எந்த பிளான் எடுத்தாலும் ஃப்ளஷ்லியான சில விஷயங்களை நான் எப்போ கெடிப்பேன் அப்படின்றத தான் அவனுடைய நோக்கமா வைத்து அப்படிதான் அவன் வந்துட்டு வலை வீசி கொண்டே இருப்பான். எல்லா ஃப்ளஷ்லியான விஷயங்கள் இவன் ஒண்ணுல ஒரு விஷயத்துல மாட்டுவான் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை அவனுக்குள்ள பெருமை வரலாம், ஒருவேளை நான் தான் அப்படின்ற ஒரு சிந்தை வரலாம், இல்லைன்னா வந்துட்டு மற்றவர்களை துச்சமா எண்ணுகின்ற ஒரு எண்ணம் வரலாம். எதுனா உள்ள மாற்றுவான் அப்படின்றது போல காத்துட்டு இருப்பான் பிசாசு. ஆனா அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவனுடைய தந்திரங்களை அறியாதவர்கள் அல்லவே அப்படின்னு சொல்லி 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல 9-10 வசனங்கள்ல எழுதப்பட்டிருக்கும். அப்படி இருக்கணும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம். மத்தாய் 10வது அதிகாரம் 21-22 வசனத்தை வாசிங்க. மத்தாய் 10வது அதிகாரம் 21-22. சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்திற்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். இங்க பாருங்களேன், ஏசுப்பா என்னன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க கலங்காமலும் திகையாமலும் இருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாரே. நீங்க என்னிடத்தில் இடரில் அடியாதவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இது எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபதிரம் உண்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டே வந்தாரு இல்லைங்களா? நீங்க எந்த ஒரு ரீசனை சொல்லி நான் ஆண்டவரே உங்களோட நடக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பா வந்துட்டு நீங்க அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களாக நீங்க இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த எல்லா விஷயங்களும் விலாவரியா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எந்த விஷயத்து வரைக்கும் சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய மாம்சத்தின் சொந்த பந்தம் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற உங்களுடைய தகப்பனும் தாயும் சகோதரர்களும் இவர்கள் மூலியமாக கூட நீங்க துன்புறுத்தப்படுவீர்கள், நிராகரிக்கப்படுவீர்கள், புறம்பே தள்ளப்படுவீர்கள். இப்படி நடக்கும் பொழுதே நீங்கள் சோர்ந்து போகாமல் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். அப்படின்னா இந்த வசனத்தின் அடிப்படையான ஒரு விஷயம் தான் என் வாழ்க்கையில நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு ஏசுபாக்கு ஸ்தோத்திரம் செலுத்திட்டு நம்ம வந்துட்டு விசுவாசத்துல இருந்து இன்னும் அதிக விசுவாசத்துக்கு வளர்ந்துட்டே போகணும் அப்படின்றத ஏசுப்பா சொல்ல வராரு. அதனாலதான் இது எல்லாத்தையும் முன்கூட்டி உனக்கு சொல்லியிருக்கேன். ஒருவேளை நீ என்னை பின்பற்றுகிறதுக்கு முன்பதாக உன் சுயத்தை இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வெறுத்து உன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மத்தாய் 24வது அதிகாரம் 12-13. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். அக்கிரமம் மிகுதியா இருக்கிறதுனால என்ன ஆகுமா? அநேகர்களுடைய அன்பு தணிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அக்கிரமம் மிகுதி அப்படின்றது எப்படி? அநேகர்கள் கிறிஸ்து நானும் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நானும் கிறிஸ்டியன் தான் அப்படின்னு சொல்லி எழும்புவாங்க. அவங்க நிறைய டினாமினேஷனா மாறுவாங்க. நிறைய டினாமினேஷனா இருந்து நம்ம சுத்தியே இருந்து அவங்க வசனத்தை கைகொள்ளாம அந்த வசனத்தை கைகொள்ளாதவங்கள அநேக பேர் பின்பற்றி நடந்து கொண்டிருப்பாங்க. ஐயோ பாருப்பா, எவ்வளவு டினாமினேஷன், எவ்வளவு மக்கள் அழிஞ்சு போறாங்களேப்பா, இதோ என்னென்னமெல்லாம் வஞ்சிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கூட இருதயம் சோர்ந்து போகலாம். ஆனா இப்படி எல்லாம் சோர்ந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்லியிருக்கிறாரு. அதனாலதான் முன்கூட்டி எழுதி வைத்திருக்கிறாரு. என்னன்னு சொல்லி, முடிவு பரியந்தம் நிலைத்து நிக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா நீ ஆண்டவரோட கூட நீ நடக்கிறதுக்கு இதெல்லா விஷயங்கள் தான், இந்த காரணத்தினால தான் நான் சோர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வேலிட் ரீசனே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக உன் இருதயம் சோர்ந்து போகுதுன்னா இந்த விஷயங்கள் நிமித்தமா நீ கதறி அழு அப்படின்றாரு இயேசுப்பா. இந்த விஷயங்களை வச்சு நான் முன்கூட்டி சொன்னதுதான், என்னை பின்பற்றுறதுக்கு முன்பதாக இதெல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சொல்லியிருக்கேன். உன் ஆத்மாவை நீ ரட்சித்துக் கொள்ளுகிறதுக்கு ஒரு வழி என்னவென்று சொன்னால் அதுதான் உன் சுயத்தை வெறுத்து உனக்கு உண்டான அனைத்தும் விட்டு விடாமல் போனால் நீ எனக்கு சீஷனா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக
என்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அந்த விஷயங்களை தான் ஏசப்பா சொல்லிட்டே வந்தாரு. அப்படின்னா இந்த விஷயங்கள்னாலே இருதயம் சோர்ந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆவி முறிந்து போன ஆவியை போல நீ ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது எல்லாருமே ஏசப்பா சொன்னாரு மத்தாய் 5வது அதிகாரத்துல, இதோ இந்த உலகம் உங்களை உங்கள் மேல தவறாக பழிகளை சுமத்தினால் அந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு முன்பதாக இருந்த அந்த தீர்க்கதரிசிகளை நீங்க ஞாபகப்படுத்தி அவங்களுக்கும் இப்படிதான் பண்ணாங்களேப்பா. எரேமியாக்கு சொந்த ஜனங்கள் மூலியமாகவே அவன் நிராகரிக்கப்பட்டான், சொந்த வீட்டுல இருக்கிறவங்களே அவரை கொல்றதுக்கு தேடினாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கும் நடக்கும். அதனால இப்போ யோபுவை பார்க்கிற சொந்த மனைவினால அவங்க என்ன கர்த்தரை சபித்து ஜீவனை விடு அப்படின்ற இல்லைங்களா? கர்த்தரை தூசித்து ஜீவனை விட்டுரு அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி சொல்லும் போது அவங்க வைராக்கியமா நின்னாங்க இல்லைங்களா? அது போலியான விஷயங்களை தான் ஏசப்பா இது எல்லாத்தையும் சொல்லி இதெல்லாம் வேலிட் ரீசன் கிடையாதுப்பா, இதெல்லாமே நீ விசுவாசத்துல வளர்றதுக்கு நீ எடுத்துக்க வேண்டிய விஷயங்களை நீ எப்படி எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இதுக்கு ஆப்போசிட்டா நீ எடுக்கும்படியா உன்னுடைய ஃபிளஷ்லி தாட்ஸுக்கு இது ஒப்பு கொடுத்துருக்க, இது நிமித்தமா கதறி அழு அப்படின்றாரு ஏசப்பா. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஆமென். இங்க பாருங்க, எருசலேம்ல இருந்த சீஷர்கள், யூதாயா கலிலாயில இருந்த சபைகள் முற்றிலுமாக பயந்து கடந்த ஒரு சந்தர்ப்பத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் பவுல் என்கின்ற ஒரு மனுஷன் மூலியமாக ஒரு பெரிய ஒரு சங்கடம், உபத்திரம் அங்க இருக்கிற சீஷர்களுக்கு உண்டாச்சு. அப்போ அநேக பேர் ரொம்ப பயத்தோட பதற்றத்தோட கூட அவங்க விசுவாசத்துல சோர்ந்து போனவர்கள் போல இருந்தாங்க. ஆனா அதே மனுஷன் கர்த்தரை குறித்து பிரசங்கிக்கின்றவனாக மாறின பின்பு தேவனுடைய சபை ஆறுதல் அடைந்தது. அப்படின்னா இருதயம் சோர்ந்து போன இருதயமாக இருந்தது, அந்த இருதயமே தேற்றப்பட்ட இருதயமாக, விசுவாசத்திலிருந்து அதிக விசுவாசத்துக்கு வளர்ந்த இருதயமாக அங்க இருக்கிற எல்லா சபைகளுடைய சபையில இருக்கிற எல்லா சிஷ்யர்கள் அதிகமாக விசுவாசத்துல வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கின்ற விதம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? இப்போ ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளாஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பாராட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தங்களா? கிடையாது இல்லைங்களா? என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா இந்த குழந்தை நல்லா படிச்சிருக்கு, நீங்களும் அப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இல்ல அந்த எல்லா குழந்தைகளும் நாங்க அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டா அவங்க ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோட தான் இந்த குழந்தைய கூப்பிட்டு பாராட்டுனது. அவங்களுக்குள்ள இப்படி ஒரு தவறான எண்ணம் விதிக்கணும் அப்படின்றதுக்காக ரேங்க் சிஸ்டம்ஸே வைக்கல இல்லைங்களா? எடுத்துக்கிற விதம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஏசப்பா எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருக்கிறாரு. சீஷருங்க அதை எப்படி எடுத்தாங்க, எப்படி அந்த விசுவாசத்துக்குள்ள கடைசி வரைக்கும் உறுதியா நின்று கர்த்தருக்கு கனி கொடுத்தாங்க அப்படின்றதுக்கு நல்ல முன் உதாரணமாக அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க நம்மளுக்கு. அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அதுல உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென். இங்க பாருங்களேன், சீஷர்களுக்கு எல்லாருக்குள்ளயும் ஒரு பயம் அப்படின்றது உண்டாச்சு. எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த கால் இல்லாத அந்த முடவன் அந்த எருசலேம் அந்த ஆலயத்துல உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்த அந்த மனுஷனை இவங்க சுகமாக்குனதுக்கு அடுத்து இவங்களை பயன்படுத்தி இவங்களை மிரட்டி இப்படி எல்லாம் இது பண்ணும்போது சீஷர்களை நிறைய பேர் இடர்ல இருந்து இருதயத்துக்குள் மனசோறு அடைந்தவர்களாக இருந்திருப்பாங்க. ஆனா இவங்க வந்த பின்பு எல்லா விஷயங்களையும் சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜபிக்கும் பொழுது என்னன்னு சொல்லி ஜபிக்கிறாங்க பாருங்க. ஏசுப்பா, நாங்க உங்க நாமத்துல ஜபிக்கும் பொழுது அந்த இடத்துல அற்புதமும் அரியாளமும் நடந்து நாங்க தைரியமா உங்க சுவிசேஷத்தை பயமின்றி நாங்க எல்லாருக்கும் முன்னாடி ஏசுப்பாவை பாத்தீங்களா, அவர் தான் உண்மையான தேவன் என்று சொல்லி நாங்க உறுதியா சொல்லும்படியா எங்களை தைரியப்படுத்தும்படியா நீங்க அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜபிக்கிறாங்க. அதுக்கு பதில் எப்படி வந்துச்சா, அவங்க கூடியிருந்த அந்த இடம் அசைந்தது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு.
அசிந்த பின்பு என்னாச்சு? அசையாத ஒரு விசுவாசம் அவங்களுடைய இருதயத்துக்குள்ள உண்டாச்சு. அவங்க வெளியே போய் தைரியமாக சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். இருதயம் சோர்ந்து போன அதே இருதயம் மீண்டும் பலம் கொண்ட கர்த்தனால் தேற்றப்பட்ட ஒரு இருதயமாக, விசுவாசத்திலிருந்து அதிக விசுவாசத்துக்கு போன ஒரு இருதயமாக அந்த இருதயம் மாறப்பட்டுச்சு இல்லைங்களா? இப்படிதான் இயேசுப்பா நம்மள விசுவாச அளவுல பெருகும்படியா அப்படியே வழி நடத்திட்டு போவார். அவர் நடத்துகின்ற அந்த வழி இதுதான் அப்படின்றது போல அதை எடுத்துக்கொள்கின்ற அந்த விதத்தை குறித்து கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படிப்பட்ட ஒரு பகுத்தறிவு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினால் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 3வது வசனம். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கையால் செய்யும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஆமென். ஆமென். இங்க பாருங்களேன், அப்போஸ்தலனாகிய பவுல் பர்னபாவும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அந்த இடத்துல அவங்களுடைய வசனங்களை எல்லாரும் கேட்கும்படியாகவும், அவங்கள யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவங்க பயன்படுத்துகிற அந்த பயப்படுத்துதலுக்கெல்லாம் இவங்க பயந்து கொள்ளாதபடிக்கு கர்த்தர் அவங்களுடைய கரங்கள் மூலியமாக அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்கின்றது மூலியமா, நான் இங்கதான் இருக்கிறேன், நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க பேசிட்டே இருங்க அப்படின்றது போல ஒரு உத்தரவை இயேசுப்பா கொடுக்கின்றது மூலியமாக அந்த அற்புத அடையாளம் தான் அந்த ஒரு உத்தரவு. அதன் மூலியமாக இருதயத்துல மிகவும் தைரியம் கொண்டவர்களாக சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தைரியமும் இப்படிப்பட்ட வைராகியமும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசமும் நம்ம பிராக்டிக்கலா போய் இறங்கி நம்ம போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால, நம்ம கர்த்தருடைய வசனங்களை குறித்து நாம் பேசுகிறதுனால இப்படிதானே நம்ம புரிஞ்சுக்க முடியும், விசுவாசத்துல இருந்து வளர முடியும். அப்படியே உட்காந்துருது ஜஸ்ட் வசனத்தை மட்டுமே நான் வாசிக்கிற பிரதர், கேட்கிற பிரதர் அப்படின்றது போல இல்ல. அட்லீஸ்ட் என்னுடைய வீட்டுல நான் அதை அப்ளிகேபிள் பண்ணும்போது தானே, இல்ல என் சொந்த பந்தங்கள் மத்தியில நான் பாக்குற நிறைய நபர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருக்கும் சுவிசேஷத்தை என்னை காட்டிலும் அதிகமா என் சொந்த பந்தத்துல வேற யாருக்கு சொல்ல முடியும் சொல்லுங்க? இயேசுப்பாவை பத்தி, அந்த ஆத்மாவை ரட்சிக்கின்றதுக்கு உண்டான அந்த பரலோகத்தின் வழியை குறித்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நம்மை காட்டிலும் அதிகமா யாரால சொல்ல முடியும்? அவங்க இருதயத்துக்கு ரொம்ப பிடிச்சவங்க, சொந்தக்காரங்க, கொஞ்சம் கூட அவங்களுக்குள்ள எந்த தயக்கம் இல்லாம, எந்த பயம் இல்லாம, பதட்டம் இல்லாம அவங்க சுத்த இருதயத்தோட கேட்கிற அளவுக்கு தான் இருக்கும். அப்படின்னு நான் ஏசப்பா என்ன எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்றது போல அப்படியே பேசுறது தானே. நிறைய விஷயங்களை பேசியிருப்போம். ஏன் ஆண்டவரை குறிச்சு நம்ம அறிஞ்சுக்கொண்ட அந்த விஷயங்களை பேச முடியாது? கண்டிப்பா பேச முடியும். பேசினதுக்கு அடுத்து இப்படிப்பட்ட விஷயங்கள் மூலியமா ஏசப்பா நம்ம மத்தியில இருக்கிறேன் அப்படின்றத அவர் கிளியராவே காமிக்க ஆரம்பிப்பாரு. அப்படித்தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் பர்னபாவையும் ஏசப்பா அவங்க தெரியாத சில இடங்களுக்கு போகும்போது இப்படி அவங்கள பலப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். ஆமென். என்னங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறார், ரோமாபுரத்துல இருக்கிறாரு. அங்கிருந்து தான் கடிதத்தை எழுதி இங்க பிலிப்பியில இருக்கிற மெக்கதோனியால இருக்கிற அந்த சீஷர்களுக்கு எழுதி அனுப்புறாரு. எழுதி அனுப்பும்போது என்னன்னு சொல்றாரு, என் கட்டுகள் மூலியமா எல்லா சீஷர்களும் இன்னும் அதிக தைரியத்தையும் இன்னும் அதிக வைராக வாஞ்சியும் அவங்களுக்குள்ள உண்டாயிருக்கு அப்படின்றாரு. அவர் கட்டப்பட்டிருக்கிற நிலைமையில இருக்காரு. இதை கேள்விப்பட்ட எப்படி சீஷர்களுக்குள்ள வைராகியமும் விசுவாசமும் எப்படி பெருக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுக்கு காரணம் ஒண்ணும் கிடையாது. இவரை பிடிச்ச உடனே இவங்களை சாகடிச்சிருவாங்க, இது போல அவரை சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லி யூதர்களா காத்துட்டு இருந்தாங்க அப்படின்றது போல நினைச்சாங்க. ஆனா இவருக்கு ஒண்ணுமே ஆகல. ஏன்? இங்கிருந்து அவர் எல்லா ஃபெசிலிட்டியோட இருந்து அவரே ஒரு தனி வாடகை வீட்டுல இருந்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ரோமருடைய சோல்ஜர்ஸ் அவரை பாதுகாக்கிறதுக்கு எப்போ அவங்க கூடவே இருக்கிறது போலியான ஒரு ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து கூட அவர் இருந்து அப்படியே அவர் அதிக வயதுள்ளவராக இருந்து அவர் கடிதங்களை எழுதி எழுதி உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது மூலியமாக, பாத்தியா ஏசப்பாவுடைய நாமத்தின் மேல விசுவாசத்தை வச்சிருக்கிற என்னுடைய ஒரு தலைமுடி கூட கீழே விழாது அப்படின்னு சொல்லி அதன் மூலியமாக சொல்றாரு. அதன் நிமித்தமாகத்தான் எல்லாரும் அவங்களுக்குள்ள வைராக்கியமா சீஷர்கள் எல்லாருமே பவுலே ஏசப்பா வார்த்தையின் அடிப்படையில அவர் நடக்கும்போது அவரை வழி நடத்தினது போலதான் என்னையும் வழி நடத்துவாங்க அப்படின்றது போல மிகவும் வைராக்கியம் கொண்டவர்களாக தைரியம் கொண்டவர்களாக சீஷர்கள் நடந்தாங்க அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்டு இருக்கிறாரு. பாத்தீங்களா? அப்படின்னா முறிந்த ஆவியை போல அல்ல, நம்மளுக்கு நினைக்கிறது எது அப்படின்றது கரெக்டா இருக்கணும். ஏசப்பாவுடைய வார்த்தையின் மூலியமாக கிடைக்கின்ற சில விஷயங்கள் இருக்கு. அந்த மனவாஞ்சை உண்டாகணும். உலகத்தின் மேல் உண்டாகின்ற ஆசைகள் மூலியமாக வருகின்ற ஒரு எதிர்பார்ப்பு,
அதுதான் வெகு காலம் காத்திருதல் அப்படின்றது போல வந்துருச்சுன்னா, ஐயோ இவங்களுக்கு பாருங்க குழந்தை பிறந்துச்சு, எனக்கு குழந்தை பொறுக்கல, அவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆயிடுச்சு பாரு, எனக்கு என்ன விட சின்ன வயசு பாரு, 2 குழந்தைங்களை பாரு, இப்ப அவங்களோட பசங்களுக்கு கல்யாணம் பண்றாங்க. இப்படி யாரையும் கம்பேரிசம் எடுத்துக்கிறது வேணாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பாதையிலிருந்து அழைக்கப்பட்டு ஒரே பாதை, ஒரே இடத்துக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது வேதாகமத்துல நம்ம மீன் பிடிக்கிறவரும் பாக்குறோம், அப்படியே வந்துட்டு 100க்கு அதிபதியும் பாக்குறோம், குஷ்டரோகியா இருக்கிற மனுஷனையும் பாக்குறோம், எல்லா விதமான மனுஷர்களும் இருக்கிறாங்க. அப்படின்னா இவங்க போல இருந்திருந்தா விசுவாசத்துல இருந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி யாருன்னா கம்பேரிசன் எடுத்திருந்தா கண்டிப்பா ஒருத்தர் கூட வந்துட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்திருக்கவோ இயேசுப்பா பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அழைத்திருக்கிறதுக்கும் அழைக்கப்பட்டிருக்கிறதுக்கும் முடியாது. அப்படின்னா அவங்க எடுத்துக்க வேண்டிய விதம் அப்படின்றது தான் இருக்கு இல்லைங்களா? இயேசுப்பா என்ன அழைச்சிருக்கிறாரு, அவருடைய வார்த்தைக்கு ஏற்றதன்படி நான் நடந்துக்கலாம் அப்படின்றது போல நம்ம நடக்கும் பொழுதுதான் எல்லா விஷயங்களும் இயேசுப்பா வழி நடத்துகின்றதை நம்மளால கிளியராகவே உணர்ந்து கொள்ள முடியும். நம்மளோட இருதயத்துக்கு எப்பொழுதும் கர்த்தருடைய தேற்றுதல் அப்படின்ற ஒரு ஆறுதல் கிடைத்து கொண்டே இருக்கும், நம்மளை பலப்படுத்தி கொண்டே வருவார், நம்ம எங்கேயும் சோர்ந்தே போக மாட்டோம். ஆனா பிராக்டிக்கல்ல எப்போ வரைக்கும் நம்ம அதை அப்ளிகேபிள் பண்ணாம இருப்போமோ அப்போ வரைக்கும் ஒரு அனுபவ வாழ்க்கை இல்லாத காரணத்தினால நினைச்சிட்டே இருப்போம் இல்லைங்களா? சோம்பேறிய பாருங்கள், அவன் வந்துட்டு என்ன பண்ணுவானா, அவன் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் தன்னோட இருதயத்துக்குள்ள அப்புறமா செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பானா, கடைசி வரைக்கும் செய்யவே மாட்டானா. அது போல ஆயிடக்கூடாது இல்லைங்களா? எபேசியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். எபேசியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன், அவைகள் உங்களுக்கு மகிமையா இருக்கிறதே. ஆமென். என்னங்களா, எவ்வளவு அதிகாரப்பூர்வமா எவ்வளவு ஒரு சந்தோஷத்தோட எழுதுறாரு அப்படின்றத பாருங்களேன். எனக்கு நடந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு நான் இன்னைக்கு கட்டுகள்ல கட்டப்பட்டிருக்கேன், ரோமபுரத்துல இருக்கிறேன், ஆமா சிறை கைதியா இருக்கேன், இதனாலலாம் சோர்ந்து போகக்கூடாதுப்பா. இதுதான் உங்களுக்கு ஏசப்பா முன்னாடி கிரெடிட்டை சம்பாதித்து கொடுக்கும். என் பிள்ளை பாத்தியா அந்த நாட்டுல என்ன ஆச்சுன்னா, இப்படி வந்துட்டு அவருடைய கணவர் வந்துட்டு இப்படி பேசும்போது என் பிள்ளை எப்படி பேசுச்சு அப்படின்னா, அவரை வந்துட்டு இதோ அன்பால சாந்தமுள்ள ஆவியினால அது நடந்து கொண்டு இப்படியா தேவனுடைய வசனத்துக்கு சாட்சி கொடுத்துச்சு. அதுக்கடுத்து அந்த ஒரு நன்னடுக்கையினால கணவரை ஆதாயப்படுத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லி இப்படித்தான் கிரெடிட் இப்படிதான் சம்பாதித்துக் கொள்ள முடியும் இல்லைங்களா? அப்படின்னா அதுதான் உங்களுக்கு மகிமையை கொடுக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கர்த்தருடைய நாமத்து நிமித்தமாக அவருடைய வார்த்தையை நான் கை கொண்டு நடக்கும் பொழுது அதன் நிமித்தமாக எனக்கு எந்த உபதிரவ பாடுகள் வந்தாலும் அதற்காக இயேசுவுக்கு நம்ம ஸ்தோத்திரத்தை செலுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 3-4 வசனம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆமென். தேவன் மூலியமாக கிடைக்கிற எல்லா ஆறுதலுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிற. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் எப்படி ஆறுதல் படுத்துறாரு பாருங்களேன். தேவனுடைய நாமத்து நிமித்தமாக சில உபதிரவங்கள் எங்களுக்கு நேரிடும் பொழுது தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறார் என்கின்றத அந்த உபதிரவிலிருந்து அவர் எங்களை மீட்டெடுத்து அந்த விதங்களை குறித்து நான் எனக்கு உபதிரவத்தை எனக்கு நடக்கும் பொழுதுதானே அவர் மீட்டு எடுத்தார் அப்படின்றத என்னால சொல்ல முடியும். அப்படின்னா எனக்கு அது உபதிரவமே சம்பவிக்காமல் போகும் பொழுது தேவனுடைய வசனத்தின் அடிப்படையான சில காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்காம போகும் பொழுது அதுதான் இதுல பாக்குறோம். பிலிப்பியர்ல பிலிப்பு பட்டணத்துல அவங்கள வந்துட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டா கிழிச்சு போட்டு நிர்வாணம் பண்ணி அவங்கள அடிச்சு அதுக்கடுத்து சிறையில போட்டாங்க. போட்டதுக்கு அடுத்து அவங்க கூடியிருந்த அவங்க இருந்த அந்த இடம் வந்து ஒரு பூகம் உண்டாயி அவங்களுடைய கைக்கு போடப்பட்டிருக்கிற அந்த சங்கிலி எல்லாமே கட்டாய் கீழே விழுது இல்லைங்களா? அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க, எல்லாரும் பயந்து போறாங்க. சீஷர்களுக்கும் போயிட்டு நாங்க அதிகாரப்பூர்வமா நாங்க ரோமபுரத்துல இருக்கிற முழு உரிமை எங்களுக்கு இருக்கு, ரோமபுரத்துடைய ஒரு அதிகாரம் எனக்கு இருக்கு, நீங்க வந்துட்டு ஏன் என்ன அடிச்சீங்க, ஏன் எங்களை விசாரிக்காம அடிச்சீங்க அப்படின்னு சொல்லி வேணும்னு சொல்லி அவங்க கிட்ட அடம் பிடிச்சு நீங்க தான் எங்களை கொண்டு வந்து
ஊர் வரைக்கும் விடணும் அப்படின்னு சொல்லி சீஷர்கள் போய் பலப்படுத்துறாங்க. சொல்லும் போது ஏசப்பா இருக்கிறாரு அப்படின்றதுக்கு எவிடன்ஸ் என்ன தெரியுமா? பாருங்க, இதெல்லாம் நடந்தது உண்மைதான். ஏசப்பா நாமத்தின் நிமித்தமா இது நடக்கும்னு சொல்லியிருந்தாரு, அது எங்களுக்கு நடந்துச்சு. ஆனா உங்களுக்கு பிராக்டிக்கலா இதை காமிக்கிறதுக்கு எங்களுக்கு இது நடந்தது நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்கள போய் பலப்படுத்தினாங்க. அதுக்கடுத்து அந்த சீஷர்கள் தான் அடுத்து ரோமபுரத்துல இருக்கும்போது கடிதத்தின் மூலியமா தேற்றப்படுறாங்க. பாருங்களேன், ஒரு பெரிய சபையாகவே சீஷர்களுடைய அந்த கூட்டம் அங்க இதா இருந்துச்சு. அப்படின்னா ஏசப்பா என்ன உங்களுடைய பாத்திரமா எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்றது போலதான் நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். 1 தெசலோனியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தியை அடைந்திருந்தோம். வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். ஆமென். ஆமென். பாருங்களேன், பிலிப்பி பட்டணத்துக்குள்ள நாங்க எவ்வளவு பிரயாசப்பட்டோம். அதுக்கடுத்து ஏசப்பா மூலியமா எப்படி நாங்க ஆறுதல் பெற்றவர்களாக எங்க இருதயம் சோர்ந்து போகாம அந்த இருதயத்தை தேற்றி அந்த இருதயத்துக்குள்ள விசுவாசத்தை மிகவும் அதிகப்படுத்தி எங்களை மீண்டும் உங்களை இடத்துக்கும் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியா அழைத்து கொண்டு வந்தாரு அப்படின்றதுதான் தெசலோனியர் மக்களுக்கு கடிதத்தின் மூலியமா சொல்லி அவங்களோட விசுவாசத்தையும் அனல் மூட்டி எழுப்புறாங்க. அப்படின்னா அந்த பிராக்டிக்கல் அனுபவ வாழ்க்கையில் மூலியமாக தானே ஏசப்பா நம்மளுக்கு அதை சொல்லி கொடுத்து மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. ஆமென். ஆமென். இங்க பாருங்களேன், 2 பேதுரு 1வது அதிகாரத்துல இந்த 3வது வசனத்துல ஏசப்பா வந்துட்டு அவரு சொல்லப்பட்ட வசனத்தின்படியே ஏசாயா 53வது அதிகாரத்தின்படி அவர் மரித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா அந்த நாட்கள்ல சீஷர்களுக்குள்ள அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவங்க மனம் சோர்ந்து போனவர்களாக பயத்துக்குள்ள தள்ளப்பட்டவர்களாக இருந்தாங்க. அந்த பயத்தினாலேயே பேதுரு தன்னுடைய ஜீவனை காத்துக்கிறதுக்காக ஏசப்பா யாருன்னே சொல்லாத அளவுக்கு 3 முறை மறுதளித்து விட்டான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சீஷர்கள் எல்லாருமே பயந்து போய் ஒரு பூட்டப்பட்ட ஒரு அறையில போய் அவங்க எல்லாருமே பயந்து கொண்டு யூதர்களுடைய அந்த பயத்தினால வீட்டுக்குள்ள அடங்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? இப்படி ஒரு பயம், இருதயம் சோர்ந்து போய் செத்தது போல ஆவி நொறுங்குண்ட ஆவியை போல ஆயிருந்தாங்க இல்லைங்களா? ஆனா மீண்டும் அவருக்குள்ள அந்த ஒரு விசுவாசத்தை அனல் மூட்டி எழுப்புகின்றதை போல ஏசப்பா உயிர் தெழுந்து வந்ததுக்கு அடுத்து அவங்கள பார்த்ததுக்கு அடுத்து மீண்டும் அவங்களுடைய விசுவாசம் உயிர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பேதுரு. அப்படின்னா அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மளுடைய விசுவாசத்தையும் உயிர்ப்பிக்கும்படியாக ஏசப்பா நம்மளுடைய இருதயத்துக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய சகோதர சகோதரிகள் மூலியமாக நம்மளுடைய தேவனுடைய வசனத்தை நம்மளுடைய வாழ்க்கையில நாம் அனுசரித்து அனுபவத்தின் மூலியமாக அவர் கிருபை பொருந்தினவர் என்கின்றத நாம் புரிந்து கொள்ளும் பொழுது என்னை பரிச்சித்து பார் அப்படின்றது போலதான் ஏசப்பா சொல்றது போல உன்னுடைய வியாதி சுஸ்தமாகுமா இல்லையா அப்படின்னு சொல்லி உனக்கு தெரிஞ்சுக்கும். ஏதோ உன்னுடைய வேலையில உன்னுடைய சில அந்த பொருளாதார ரீதியான சில நெருக்கடிகள் அப்படின்னு சொல்லி நீ எண்ணுகிற சில விஷயங்கள் இருக்கிறத இதனாலதான் ஏசப்பா நான் ரொம்ப வந்துட்டு மனம் சோர்ந்து போயிருக்க அப்படின்னு சொன்னா, இந்த பொருளாதார ரீதியா நீ வந்துட்டு நெருக்கப்பட்டிருந்தாலும் அந்த விஷயங்கள்ல உன்னை முற்றிலுமாக நான் அது எல்லா தேவைகளையும் சந்தித்து உன்னை தேற்றி என்னுடைய பாதையில நான் வந்துட்டு உன்னை வழி நடத்தி கொண்டு போகும்பொழுது நீ மன மகிழ்ச்சியா என் பணிகளை செய்யும்படியா உன்னை தேற்றுகின்றவராகவும் நான் இருப்பேன். எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டா, நீ முதலாவதா என் வார்த்தைக்கு உன்னை ஒப்பு கொடு அப்படின்றதான் ஏசப்பா எப்பவும் சொல்லிட்டே வருவாரு. அப்படின்னா இப்படி நம்மளுடைய விசுவாசத்தை ஏசப்பா எப்போ வந்துட்டு விருத்தி அடைய செய்வார். சரி, ஏசப்பா இவ்வளவு நேரமும் அவருடைய வேத வசனங்கள் மூலியமாக அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளோட பேசியிருக்கிறாங்க. இந்த பைபிள் ஸ்டடி வேணும்னா ஒரு 2 பாட்டா வேணா இன்னொரு நாள் நம்ம எடுக்கலாம், ஓகேங்களா? ஏசப்பா இவ்வளவு நேரமும் பேசின விஷயங்கள் மூலியமாக இருதயம் சோர்ந்து போறதுக்கு உண்டான காரணங்கள் என்ன, விசுவாசத்துல நம்ம சோர்ந்து போறது, அதுக்கடுத்து விசுவாசத்துல இருந்து நம்ம விருத்தி அடையிறது எப்படி அதை விருத்தி அடைய செய்வாரு அப்படின்ற விஷயங்களை இன்னைக்குடைய பைபிள் ஸ்டடியில நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏசப்பா நம்மளோட கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஃபைனல் பிரேயரை நானே ஒப்பு கொடுத்து ஒரு ப்ரே பண்றேன். ஸ்தோத்திர ஏசப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஏசப்பா இதோ ராஜா அப்பா, இந்த அப்பா ராத்திரி வேளையில உமது பிள்ளைகளாகிய எங்களுடைய இருதயங்களை நீர் தேற்றீர் ராஜா. ஆம் ராஜா, எங்களுடைய இருதயத்தில் ராஜா
அப்பா ஆவில் ராஜா, அப்பா இதோ ராஜா முற்றிலுமாக உடைந்த ஆவி உள்ளவர்கள் போல மனதுக்குள் இருதயம் சோர்ந்து போனவர்களாக ராஜா எங்கெல்லாம் நாங்கள் காணப்பட்டு விசுவாசத்துக்குள் ராஜா சோர்வடைந்தவர்களாக காணப்பட்டோமோ அந்த எல்லா விதமான அவிசுவாசத்தையும் சந்தேகங்களையும் குழப்பங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் வேத வசனங்களின் மூலியமாக நீரே எடுத்து போட்டிருக்கிறீர். நீரே எங்களுடைய இருதயங்களை தேற்றிருக்கிறீர். நீரே எங்களுடைய விசுவாசத்தை அப்பா விருத்தி அடையும்படியாக செய்திருக்கிறீர் என்கின்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆகிய கர்த்தரே, கூடி வந்திருந்த என் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருத்தருடைய கூட நீர் பேசியிருக்கிறேன். அப்பா மல்கியா புத்தகத்தில் ராஜா 3வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் சொன்ன மோடிய வார்த்தையின்படியாக அப்பா நீர் ராஜா அப்பா கிருபை பொருந்தின தேவன் என்கிறத என் ஆண்டவர் ஆகிய கர்த்தரே உம்முடைய கரம் குறுகின கரம் அல்ல என்கிறதையும் உங்களால் கூடாத காரியம் ஏதொன்றும் இல்லை என்கிறதையும் உன் பிள்ளைகளாகி நாங்கள் அனுபவத்தின் மூலியமாக அப்பா நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக உம்முடைய வார்த்தையை ராஜா விசுவாசத்தோடு கூட ராஜா நாங்கள் ராஜா அப்பா கை கொண்டு நடந்து என் ஆண்டவராகிய கர்த்தரே விசுவாசத்தில் விருத்தி அடைய எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறோம் ராஜா. உன் பிள்ளைகளாகிய எங்களுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சத்ருவின் எல்லா திட்டங்கள் முறியடிக்கப்படட்டும் இயேசுவின் மகா பரிசுத்த நாமத்துல. ஏசப்பா உம்முடைய அப்பா சித்தம் அப்பா பரமண்டலங்களில் நிறைவேறுகிறது போல உமது பிள்ளைகளாகி எங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டு உம்முடைய திருக்கரங்கள்ல எங்க ஒவ்வொருத்தருடைய ஜீவ ஆத்ம சரீரங்களை ஒப்பு கொடுத்து இயேசு நாமத்துல வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ்.